என்ன என்னை கொண்டு வந்து பேச விட்டுட்டு நீங்கள் பாட்டில் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னும் உங்களுக்கு பேசுறதுக்கு கிடைக்கிற இடமே இதுதான். நீங்கள் இப்போ ஆமாங்க 10 பாத்திரம் தேய்க்கவே சரியாக இருக்குங்க. இல்லைங்க, நீங்கள் 4 பேர் கூடுற இடம் கொஞ்ச நேரம் இல்லை. அதனால் நான் சொல்லிடுவேன், பேசுறீங்களா பேசுங்க, உங்களுக்கு இதை விட அது முக்கியம், பேசுங்க அப்படின்னு. நபிகள் நாயகம் பிறந்தநாள் விழாவில் போய் பேசுவேன். மிலாடி நபி என்னை முக்கியமாக பேசுவாங்க. நான் வந்துட்டு எல்லாத்தையும் எடுப்பேன், திருவாசகத்திலேருந்து திருக்குர்ஆன்லேருந்து எல்லாத்தையும் தொடுவேன். அதனால் என்னை உண்மையிலே விரும்பி கூப்பிட்டு பேச சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், இந்த முன்னாடி ஒருத்தர் ரமண சமுத்திரம் பீர் முகமதுன்னு ஒருத்தர் பேசினார், தொப்பி போட்டுங்கிறார், அவர் தாங்க. அவர் பேசினார், இந்த இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் பார்த்துட்டு சினிமாவுக்கு போகாதீங்க அப்படின்னாரு. ஒரு பேச்சை கேட்காதீங்க, இவங்கெல்லாம் முட்டாளுங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியாமல் பேசுகிறாங்க, அது கேட்காதுங்க, எல்லாம் சினிமாவுக்கு போங்க. ஆனால் ஒன்றுங்க, இந்த புர்காலாம் போட்டுன்னு போகாதீங்க, வெறும் புடவை கட்டுன்னு போங்க அப்படிம்பேன். ஏன்னு கேட்டால் புர்கா கட்டுன்னு போனால் அவர் தூள் கட்சின்னு தெரியும், வெறும் புடவை கட்டுன்னு போனால் எவ்வளோன்னு விட்டுரும். அதனால் நீங்கள் புர்கா போடாதீங்க, நான் தான் அடிக்கிறாப்பு. அவராவது சினிமாவுக்கு போகாதீங்கன்னதோட விட்டார், நான் அதை விட மோசமாக அடிப்பேன் அந்த மாதிரி. அதனால் பேசிக்கங்க, பரவாயில்ல. எவ்வளோ நேரம் பேச போகிறீங்க? இப்போ நான் பேசலாம். அதில் என்னன்னு கேட்டால், ஐயா எதுலடா வெற்றி கிடைக்கும்ன்றத எடுத்ததுமே சொல்கிறார். வெற்றி எதில் கிடைக்கும்? நம்ம என்எஸ் கிருஷ்ணன் மாதிரி ஆளாக இருந்தால் பூரா ஒரு அருவாக இருந்தால் கிடைக்குமா? ஒரு படத்தில் சொல்லுவார் அவர். ஆமாம், அதில் சொல்லுவார் அந்த மாதிரி, அருவா பிச்சுவா அப்படிலாம் சொல்லுவார் அவர், கோடாலி எல்லாம் சொல்லுவார். அந்த மாதிரி இது மனுஷன் அவனுக்கு எப்படா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத வள்ளலார் சொல்லலை, அதுக்கு முன்னாடியே திருமூலர் சொல்லிட்டாரு. அதை எடுத்து வள்ளலார் பயன்படுத்துகிறார். அவர் என்ன சொல்றாரு திருமூலர்? அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். திருமூலர் திருமந்திரங்க ஐயா. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். அன்பு தாண்டா சிவம் அப்படின்றார். அத ஐயா என்ன பண்றாரு? அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்த நினது அருட்புகளை எம்பிடல் வேண்டும். செப்பாத மேனிலை மேல் சுத்த சிவமார்க்கம், செப்பாத மேனிலை மேல் சுத்த சிவமார்க்கம், திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்திடல் வேண்டும். செப்பாத மேனிலை மேல் சுத்த சிவமார்க்கம், திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்திடல் வேண்டும். தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும், தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவர் நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே பாடுறார் ஐயாவுடைய பாடல். அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். புல்லிலிருந்து மனுஷன் வரைக்கும், ஒரு உயிரிலிருந்து 6 உயிர் வரைக்கும் எல்லாத்துக்கும் நான் அன்பு செயல் வேண்டும். அது செய்யறதுனால செப்பாத மேல்நிலைமையில் சுத்த சிவமார்க்கம். இதுவரை யாரும் சொல்லலை. மேல்நிலை என்பது சுத்தமான சிவம் இருக்கும் இடம். சுத்த சிவம் என்பதை ஆங்கிலத்தில் என்ன சொல்றோம்? ஆக்சிஜன் சொல்றோம்.
புரியுதுங்களா? ஆக்சிஜன் சொல்கிறோம். அதை தமிழில் என்ன சொல்கிறோம்? அதுதான் பிராணன். அது சம்ஸ்கிருதத்தில் பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்வன், தேவதத்தன், கிருகரன், 10 வாயுக்கள் இருக்கு. அதை சம்ஸ்கிருதத்தில் சொல்லுது. அப்போ அதில் இந்த பிராணன் என்று சொல்லக்கூடிய மூச்சு, உயிர் மூச்சு இருக்க, அது இல்லைன்னா எத்தனை கிலோ வெயிட் வேணாலும் இருந்துங்க, அவ்வளோ வேஸ்ட்டு. அந்த வெறும் எலும்பு இருக்கக்கூடிய எலும்பு கூட இல்லை, வெறும் சதையாக இருக்கிற சதப்பிண்டமும் இல்லை, எதுக்கும் லாய்க்கு இல்லை. அந்த பிராணம் தான் எல்லாத்துக்கும். அது சொல்கிறாரு, செப்பாத மேனிலை மேல் சுத்த சிவ மார்க்கம். இந்த உடலுக்குள்ள நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டும் இருக்குது. ஆக்சிஜன் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, கரிமில வாயுவும் இருக்குது, பிராணமும் இருக்குது. அப்போ நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த கார்பன் டை ஆக்சைடை குறைச்சி ஆக்சிஜனுடைய லெவலை அதிகமாக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கருவிகள் தேய்மானம் குறையும். உடல் கருவிகளுடைய தேய்மானம் குறையும். அதில் குறிப்பிட்ட சில கருவிகளுடைய தேய்மானம் நிச்சயம் குறைஞ்சு ஆகணும். ஆயுள் நீடிக்கும். அந்த ஆயுள் நீடிக்கிற வேலையை தான் ஐயா வந்துட்டு பல சூழ்நிலையில் நமக்கு வழிகாட்டுறார். அது அத்தனைக்கும் எதிராக நமக்கு துணை இருக்குதுன்னு சொன்னாக்கா ஆக்சிஜன் துணை இருக்குது. செப்பாத மேனிலை மேல் சுத்த சிவமார்க்கும் திகழ்ந்து ஓங்க அருள்ஜோதி செலுத்தி இடல் வேண்டும். அருள்ஜோதி செலுத்துதுன்னா என்னது? இதா? அது இல்லை. இது வந்துட்டு என்ன விளக்கு? அவர் சொல்றது அருள்ஜோதி. இது நம்ம ஊத்துனா எரியும். அருள்ஜோதி யார் ஊத்துனா எரியும்? இறைவன் ஊத்துனாதான் எரியும். அப்போ அவனை போய் பிடிக்கணும். அவனை பிடிக்கிறதுக்கு வழி என்ன? எங்கே போனாலும் நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்குது இல்லை? இந்த லைட்டுக்கு வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் இருந்தால் தான் எரியும். இதுலேயும் நெகட்டிவ் பாசிட்டிவ் இருந்தால் தான் எரியும். ஒன்று வந்துட்டு தீட்டு குச்சி, இன்னொன்று தீக்குச்சி, இன்னொன்று எண்ணெய். ரெண்டையும் சேர்த்து நமக்கு செலுத்துறது திரி. புரியுதுங்களா? அதுதான் சொன்னாங்க. சப்ஜெக்டுக்கு நேராக வந்து உட்கார்றேன் நான். சைவத்துக்கு சொன்னால் சரிகை, கிரிகை, யோகம், ஞானம். அதுக்கு பாடினாரு, சரிகையில் ஈசன் சரவடிவாய் நின்றான், கிரிகையில் மந்திரத்தில் கிட்டி அருகிருந்தான், ஊனமில் யோகம் தன்னில் உள்ளொளிவாயே நின்றான், ஞானமதில் நானாகி நான் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. கருணை யாருக்கிட்ட இருந்து கிடைக்கும்? சோறு போடுறவங்க கிட்ட இருந்தா. உடுக்க துணி இல்லைன்னு வந்து கேட்குறானே, வஸ்திரம் கொடுக்குறவங்கிட்டியா? இல்லை, எதுவாக இருந்தாலும் நம்மால் திருடர்களுக்கெல்லாம் திருடன், பயங்கரமானவன். கொடுக்கும்போது கொடுத்துட்டு லபக்குன்னு பிடிக்குவான். அதனால் நான் அந்த வருமானம், பொருளாதாரம் இதை பற்றி நான் கவலைப்படுறதே இல்லைங்கய்யா. எங்கள் செக்ரட்டரி, எங்கள் பிரசிடெண்ட் எல்லாரும் என்னை வந்து, டாக்டர் உங்கள் கொள்கை உங்களோட வச்சுக்கோங்க டாக்டர், நீங்கள் வெளியிலலாம் போட்டு எல்லாரையும் குட்டி சவராக ஆக்காதீங்க, என்ன நேரடியாக பேசுவாங்க. சரிப்பா, நாளையிலேருந்து நான் பண்ணுறது இல்லைப்பா. டாக்டர் சொன்ன பேச்சு நீங்கள் காப்பாற்றுவீங்கல்ல? நான் தான் சொல்கிறேன்ல நாளையிலேருந்து பண்ண மாட்டேன்னு சொல்லி. நீ நாளைக்கு கேள்வி பார்க்கலாம். நாளைக்கு கேட்டேன், நான் என்ன சொன்னேன்? நாளையிலேருந்து சொன்னேன்ல பொருள். எப்படி அந்த மாதிரி விநாயகர் ஏமாத்தினாராம் சனி பகவானை. நீ நாளை இந்த முதுகில் எழுதிட்டு போ, முதுகில் எழுதிட்டு போயிட்டு இந்த மறுநாள் வந்து என்ன எழுதி நினைப்பார், நாளைக்கு நினைப்பின்னு போ அப்படின்னு வரட்டினாராம். அந்த மாதிரி புத்தி திறமைக்காக வேண்டி சொல்லுவாங்க. அது எதுடா அப்படின்னு சொன்னால், இப்போ நல்லா பேசிகிட்டே இருந்தார், நல்லா தானங்க பேசியிருந்தாரு, என்ன ஆச்சு அவருக்கு? என்ன பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறாரு. அவர்கிட்ட ஏங்க போயிட்டாருங்க.
அவர் கோபம் வந்துடும். இப்போ தான் எங்கள் கூட பேசுனது போயிட்டாருன்ற. அவரும் சொல்லுவார், இப்போ தான் ஏன் நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னு. அவர் இவங்க ஆக்ஷன் கிடப்பாங்க, அவர் போயிட்டுருப்பார். எப்படின்னா போங்கன்னு. மூச்சு போச்சுன்னா பேச்சு போச்சு. அப்போ அதுதான் அங்கே இருக்கக்கூடிய பெரிய விஷயம். அது நெகட்டிவ் பாசிட்டிவ் தெரியுங்களா? இடது பக்கம் ஒன்று போகுது, வலது பக்கம் ஒன்று போகுது. இந்த ரெண்டும் இல்லைன்னா இந்த ஜிப்பாவும் இல்லை, மோதிரமும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. புரியுதுங்களா? சொந்தக்காரங்க வந்து பார்ப்பாங்க, டே இது எப்படி பார்த்தா 15 கிராம் இருக்கும்டா, இது எப்படி இது ஆமாம், இதை மட்டும் நம்ம கொடுத்தா போதும், வேற ஒன்றும் வேணாம், இதுதான் வருவான் வரவன்லாம். அதனால தான் வானாங்கிறேன். எங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரங்களே வானான்ற. வீட்டை பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான வீடு. எங்கள் வீட்டுக்கு வந்தவங்க யாருன்னா இருக்கீங்களா? இங்கே இல்லை, சேகர் தவிர. எங்கள் வீடு பிரம்மாண்டமான வீடு, பெருமைக்கு பேசலை. 5600 சதுர அடி வீடு கட்டியிருக்கிறேன். எதுக்கு? இப்போ நீங்கள் ஒரு 10 பேர் வந்துட்டீங்கன்னு வச்சுங்க, அங்கே போய் இந்த மாதிரிலாம் மண்டபம், பாத்ரூம் சரியில்லாத மண்டபம், எப்படிங்க பாத்ரூம் சரியில்லாத மண்டபம், இதிலெல்லாம் போய் தங்க வைக்கக்கூடாது. நம்ம வீட்டில் தங்க வைக்கணும். அவங்க அசூசை இல்லாமல் நிம்மதியாக தங்கி நிம்மதியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவங்க ஊருக்கு நிம்மதியாக போகணும். நான் முன்பெல்லாம் 3 கார் வச்சுருந்தேன். வர்றவங்களுக்கு மார்க்கெட்லேருந்து ஒரு பையலை கூப்பிட்டுட்டே, இந்தடா சாவி, இவங்க எங்கெங்கே போகிறாங்களோ கூட்டும் போடா, இந்தடா பணம் ஊற்றிக்கிட்டா டீசலை அப்படின்னு கொடுத்துருவேன். இந்த பணம் எதுக்கு? அவங்களுக்காக வேண்டி வச்சுக்குவேன். வீடு அப்படி தான் வச்சுருக்கிறேன். வர்றவங்க நல்லா இருக்கணும், நல்லா சாப்பிட்ணுன்னா 500 வகையான, இது பெருமையாக கூட நான் சொல்லிக்குவேன், 500 வகையான சமையல் செய்ய தெரிஞ்சவன். புரியுதுங்களா? விநாயகர் சதுர்த்தி வந்தால் நாங்கள் கட்டின விநாயகர் கோயில், விநாயகர் சதுர்த்தி நாங்கள் தான் நடத்துவோம். நான் தான் அதனுடைய காப்பாளர், நான் தான் சமைப்பேன். இன்றைக்கி மத்தியானம் 11 மணிக்கு வெளியில் வந்து கார் விட்ற இடத்துல வந்து உட்காந்துருவேன். பாயெல்லாம் போட்டுட்டு கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு காய்கறிகள் எல்லாம் நறுக்குவேன். ராத்திரி 11 மணிக்கு அடுப்புக்கிட்ட போய் உட்காந்துருவேன். தலைப்பா ஒன்று கட்டுவேன், அடுப்புக்கிட்ட போய் உட்காருவேன். முதல்ல ஒரு ஸ்வீட் ஒன்று போடுவேன், அதுதான் சீக்கிரம் ஆறாது. ஒரு ஸ்வீட் ஒன்று போட்டுருவேன். அதுக்கு அடுத்து வத்த குழம்பு, அதுக்கப்புறம் ரசம், இப்படி ஒன்று ஒன்றா போட்டு வந்து அப்புறம் பொரியல், கூட்டு, அப்பளம், வடை எல்லாம். நுனி வாழை தான் போடுவேன், இலை ஏடுலாம் போட மாட்டேன். எல்லோரும் நல்லா சாப்பிடணும். ஒரு சாம்பார், ஒரு வத்த குழம்பு, ஒரு ரசம், ஒரு மோர், ஒரு கூட்டு, 2 பொரியல், அப்பளம், இதெல்லாம் போடும். பாயாசம், வடை எல்லாம் போடும். எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க. எங்கள் ஏரியா வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஏரியா பிராமின்ஸ் ஏரியா. அவங்க வந்துட்டு முதலே வந்து சொல்லிவிடுவாங்க, மாமா எங்கள் ஆற்று மாமா அந்த ரசம் நல்லா இருக்குன்னு எடுத்துப்பார், நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு போட்டுமா. மாமி உங்களுக்கு தானே செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. இன்னொரு மாமி வருவாங்க, மாமா அந்த பாயாசம் நல்லா இருக்கிறது மாமா, குழந்தைங்களாம் எடுத்துன்னு போங்க. அப்போ அவங்க விரும்புகிறாங்களே, அவங்க விரும்புகிறத நீங்கள் கொடுக்கறதுக்கு இல்லாமல் நீங்கள் சமைச்சு திங்கிறதுக்கு மட்டும் பேர் வாங்கினா போதுமாங்க. அதனால் நான் வாட்டுக்கு சமைச்சு தள்ளிவிடுவேன். எல்லோரும் என்னங்க இப்படி அநியாயம் பண்ணுறீங்க? ஒன்றும் அநியாயம் பண்ணல, மிச்சமாகட்டும், முதியோர் இல்லத்தில் கொடுக்கலாம், அங்கே கொடுக்கலாம், கொடுத்துருவோம். அந்த மாதிரி நாங்கள் வீடு செஞ்சு வச்சுருக்கோம், வீடு கட்டி வச்சுருக்கோம். எல்லாருக்கும் உதவணும் அப்படிங்கிறதுக்காக விநாயகர் சதுர்த்தி நான் தான் நடத்துகிறேன். எல்லாம் செய்துட்டு ஒரு 500லேருந்து 1000 பேர் வந்து சாப்பிடுவாங்க. அவங்கவுங்க வீட்டுக்கு வரக்கூட சொந்தக்காரங்களாம் இங்கே வந்துடுவாங்க. விநாயகர் சதுர்த்தின்னு அங்கே வந்துடுவாங்க. உங்கள் டாக்டர் நல்லா சமைப்பார், ஏதாவது ஒன்று சரியில்லைன்னா அவங்களே கொஞ்சோட வெக்கம் இல்லாத கேட்பாங்க, டாக்டர் நீங்கள் இதை நீங்கள் செய்யல டாக்டர், வேறு யார்கிட்டே கொடுத்துட்டீங்க அப்படிம்பாங்க. ஏன்னா அங்கே எதிர்பார்த்த சுவை இதில் இருக்காது. என்னோடய சுவையை எங்கள் ஏரியா மக்கள் தெரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி இப்போ நான் இப்பவும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். 25 வருஷம் முடிஞ்சிருச்சு, 26வது வருஷம் இப்போ அடுத்தது. நான் அதன் சார்பாகவும் மக்களை அப்படி சேர்த்து விநாயகர் கோயில் இதெல்லாம் முடிஞ்சதும் உபன்யாசம் விநாயகர் கோயிலில். வள்ளலார் சொல்கிறாரு, டே கோயிலுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லைடா அப்படி இப்படின்றார். நான் என்ன பண்ணுறேன், விநாயகர் கோயிலில், முருகன் கோயிலில், அம்பாள் கோயிலில், பெருமாள் கோயில், சிவன் கோயில் எல்லாம் போயிட்டு உபன்யாசம் பண்ணின்னு இருக்கேன். எப்படி? நான் இப்படியெல்லாம் வேஸ்ட்டு கட்டின்னு வரமாட்டேன்.
நான் பஞ்ச கட்சம் தான் கட்டோம். அதெல்லாம் அந்த எப்போ எதை வச்சு ஏமாத்தணுமோ அப்போ அதை வச்சு ஏமாத்தணும் ஐயா. அது அன்னைக்கு கோட்டை. இன்னைக்கு கோட் மட்டும் இல்லை, இந்த செயின், பாக்கெட்டு கடிகாரம், ஒரு தங்க செயின் 8 பவுண்டில் ஒரு தங்க செயின், இதெல்லாம் போட்டு நாங்கள் போய் நின்றீங்கன்னா அவங்கள கண்ணால் பேசிக்குவாங்க. எப்படி? நான் அவங்கள ஒன்றும் பண்ணுறதில்ல, என் கோட்டு கூட அவங்கள ஏமாட்டோம். அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வேதம் அது இதெல்லாம் இது பண்ண பிறகு நான் அந்த வேதத்துக்கிட்ட போய் ஒரு விஷயத்தை விட்டுட்டேன். அதெல்லாம் சில்லறை சமாச்சாரம் முடிச்சுட்றேன். நான் அப்போ நினச்சேன், நம்ம பூணூல் போடாமல் இருக்கிறோமே, போடணுமே நினச்சேன். அப்போ ராமர் கோயில் திறப்பு விழா, எங்கள் அண்ணன் இன்விடேஷன் கொடுத்தாரு. எங்கே எது திறந்தாலும் என்னை இன்விடேஷன் கொடுத்துருவாரு. நீங்கள் அந்த பட்டேல் சிலை திறந்தப்போ பாருங்கள், கொடியை திறன அவருக்கு பக்கத்தில் நிற்பேன். அந்த மாதிரி என் மேலே அவருக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு விருப்பம் மோடிக்கு. அதனால் ஸோ இந்த மாதிரி துணியெல்லாம் மாற்றி போடுறதும் பஞ்சகச்சம் கட்டின்னு தான் நான் இந்த உபன்யாசத்துக்கெல்லாம் போவேன். இங்கே அப்படி வேஷம் போகணுன்னு அவசியம் கிடையாது, புரியுதுங்களா? அவங்க எதிர்பார்க்குறது என் வேஷத்தை இல்லை, எங்கிட்டேருந்து ஏதாவது ஒரு வார்த்தைகள் வராதா அப்படிங்கிறதுக்காகத்தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. நான் அது ஒழுங்காக இருந்தால் போதும், இல்லாததும் போல் அதையும் பேசக்கூடாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன், எல்லாம் கட்டிக்கிட்டு அங்கே விநாயகரை பற்றி பிரமாதமாக ஒரு இது சொற்பொழிவு நடத்தி ஒரு அகவல் ஒன்று, நான் எழுதின அகவல், அதை நான் கடைசியாக சொல்கிறேன். அது ஒன்று முடித்து அது வரைக்கும் பார்ப்பாங்க எங்கள் மக்கள், சொல்லுவார் அப்புறம் ஒரு உணவு, ஒரு மருந்து, 3 மக்களுக்கு சொல்லிட்டு போவேன். ஒரு டீச்சர் அம்மா இருக்கிறாங்க, அவங்க வந்து என் உயிரை எடுப்பாங்க. அவங்கள பார்த்தாலே பக்கு பக்குன்னு இருக்கும். என்னோட பள்ளிக்கூடத்தில் தான் பார்த்தா பக்கு பக்குன்னு இருக்குன்னு பார்த்தா இங்கே வந்தால் கூட அதே நிலைமை தான். எதுக்கு தெரியுங்களா? என்னை கேள்வி கேட்காம விட மாட்டாங்க அந்த அம்மா. ஏதாவது சரியான கேள்வி, கிறுக்கு பிடிக்குன்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. நான் மாற்ற மாதிரியும் இருக்கும், சில நேரம் காமெடியாக கூட எடுத்து பதில் சொல்லிடுவேன். அந்த மாதிரி நான் இப்போ கூட சேகர்கிட்ட என்ன சொன்னேன், நிறைய நேரம் ஒதுக்குறாங்கன்னா கொஞ்சம் நேரம் கேள்விக்கு ஒதுக்குனா நம்ம அவங்க சும்மா தான் எல்லாம் கேட்டுன்னு இருப்பாங்க, அவன் மனசுக்குள்ளே 1000 இருக்கும், கேட்க மாட்டாங்க. நீங்கள் நேரத்தை ஒதுக்குனீங்கன்னா அவங்க உரிமையோடு கேட்பாங்க அப்படின்னு அவர்கிட்ட எல்லார்கிட்டையுமே நான் சொல்லுவேன். அந்த மாதிரி அப்படி அங்கெல்லாம் பேசி கொண்டு அதுக்கப்புறம் இதை உற்சவர் வச்சு வாங்கி வச்சுருக்குறோம். ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு மேலே ஆச்சு. அவரை வாங்கி வச்சுருக்குறோம். சாயந்தரம் பெரிய தேர் அதில் ஏற்றிட்டு அவர் எல்லா ஊர் ஃபுல்லாக சுற்றி வருவோம். உற்சவர், எங்கள் உற்சவர் வருவாருன்னு எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. எங்கள் வீட்டுக்கும் வருவார். அவர் வந்து நாங்களும் இங்கே தேங்காய் எல்லாம் வாங்கி வச்சுருப்போம், எல்லாம் உடைச்சி கொடுத்துட்டு போவாங்க. அதாவது நான் செய்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் என் மனசு திருப்திக்கு. இப்போ இந்த மாதிரி ஊர்வலம் போய் வைக்கிறது, விழா எடுக்கிறதும் எங்கள் ஏரியா மக்களுடைய திருப்திக்கு. என் கொள்கையை நீ கடைப்பிடின்னு சொல்கிறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை. அவங்களுக்கு கோயில் இல்லை, தாம்பரம் போகிறாங்க, நம்ம கட்டி கொடுக்கலான்னு சொல்லிட்டு கட்டி கொடுத்து வச்சுருக்கிறோம். நான் அதில் பொறுப்பில் இருக்கேன். இந்த மாதிரி நல்லா விநாயகர் சதுர்த்தி ஆண்டுதோறும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எப்படியோ நம்ம ஒன்று சேர்ந்தால் சரி, நம்மெல்லாம் நல்லா நிம்மதியாக இருந்தால் சரி, அப்படி தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுக்கு வீடு, எல்லா வீட்டுக்கும் நான் சொந்தக்காரன். அந்த மாதிரி அதைத்தான் ஐயா சொல்கிறாரு. நீங்கள் எதுனா பிரச்சனைனா சத்விச்சாரம் நடத்துங்க, உட்காந்து நீங்கள் வந்துட்டு விஷயங்களை பேசுங்க, யாருக்கு எந்த பதில் தெரியுதோ சொல்லுங்கள், தப்பாக இருந்தால் அங்கேயே திருத்துங்க, உங்களுக்கு நல்ல பதில் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி வள்ளலார் நமக்கு வழிகாட்டுறாருங்க. இந்த மாதிரி இருக்கிறதுல ஐயா என்ன பண்ணுறாரு, இந்த இடத்துல இந்த சுவாசம் இருக்குது பார்த்தீங்களா ஐயா, இது சப்ஜெக்ட் ஐயா ரொம்ப பெரிய ரொம்ப முக்கியமான இடத்துக்கு மறுபடியும் வரப்போகுது. இருந்தாலும் தொடக்கத்தை நம்ம விட்டுறக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். எல்லாம் டீ எல்லாம் ஏதோ குடிச்சு முடிச்சிட்டிங்களா? லெமன் டீ அப்போ ஏதோ ஒன்று எனக்கு கொடுக்கலம்மா. அது சொல்கிறதுக்கு ஒரு வழி வேணும்ல, அதுக்கு தொட்டு எல்லாம் சேகர் பண்ணுற திருவிளையாடல். ஆமாம், அதில் இல்லை, அதெல்லாம் சாப்பிடுவேன், ஒன்றும் இல்லை, சூடாக இருந்து சாப்பிடுவேன். ஐயா என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல, இறைவன் பாருங்க சுவாசிக்கிறதுக்கு 2 மூக்கு வச்சுருக்கான் இல்லை,
இதுலேயும் காற்று வருது, இதுலேயும் காற்று வருது. எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி காற்று வருதா தெரியுமா? இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க. இதை உட்காந்துருக்காங்களே இதில் இந்த அம்மா, அந்த அம்மா, நீங்கள் நல்லா உட்காந்துருக்குங்கம்மா, உங்களை நான் பயன்படுத்துகிறேன். அவங்களுக்கு இப்போ வலது பக்கம் சுவாசம் நல்ல காற்று போகுது. அவங்களுக்கு வலது பக்கம், அவங்களது மூக்கு, அவங்களோட சுவாசம், அவங்க இருப்பு, அவங்கள நான் சொல்கிறேன் அவங்களுக்கு வலது பக்கம் சுவாசம் நல்லா போகுது அப்படின்னு சொல்கிறேன். அது எப்படி நான் சொல்ல முடியும்? முடியும், அதில் இருக்கு. அவங்க இடது கையை ஊனி அங்கே உட்காந்துருக்காங்க, வலது பக்கம் திறந்துடும். புரியுதுங்களா? வலது பக்கம் என்பது சூரியன், இடது பக்கம் என்பது சந்திரன். கேட்டுங்க, உங்களுக்கு தான் இந்த பதில். தலைப்புக்கும் பதில். நீங்கள் அவர் இங்கே தான் பேச தலைப்பு வந்தது அதுக்கு தானே. இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு அது சொல்லுங்க, அது சொல்லுங்க. அவர் நம்மகிட்ட வாங்க பார்க்குறது அதுக்கு தான் சப்ஜெக்ட். நல்ல நேரம் வந்தாச்சு. இந்த பக்கம் போகிறதுலக்கும் சுவாசம் கம்மியாக போகும், இதில் போகிறது. இதை அடைச்சிட்டோம்னா இது கம்மியாக போகும், அதிகமாக போகும். இது சூரியன், அது சந்திரன். சூரியன் ஆண், சந்திரன் பெண். கேட்டிங்களா ஐயா? சூரியன் ஆண், சந்திரன் பெண். நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்? வெளியில் உள்ள சூரியனையும் வெளியில் உள்ள சந்திரனையும் தான் வள்ளலாறு ராப்பகல் இல்லா இடத்தில் வெண்ணிலாவேன்னு பாடுறாருன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த ராப்பகல் அல்ல, இது நமக்குள்ள ராப்பகல் இருக்கு. பிரபஞ்சத்தில் என்னெல்லாம் இருக்குது அது அத்தனை நமக்குள்ள இருக்கு. துத்தநாகம் வெளியிலிருந்து கிடைக்குதா? உங்கள் உடம்புலையும் துத்தநாகம் இருக்கு, அலுமினியம் கிடைக்குது, சாதாரண கறி இருக்குது, மண் இருக்கு, எல்லாமே இந்த உடலுக்குள்ள இருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது அத்தனை நமக்குள்ள இருக்கு. அதே மாதிரி அவன் படைத்த சூரியனும் சந்திரனும் நமக்குள்ள இருக்கிறான். முழுசா வாழ்நாள் முழுக்க அவன் சந்திரனாவே இருக்கிறான்னா அதனுடைய தன்மையாவே இருக்கிறான்னு சொன்னா அது பெண்ணு. முழுசா சூரியனுடைய தன்மையிலேயே ஒரு உருவம் இருக்குதுன்னா அது ஆணு. புரியுதுங்களா? அப்போ இது சூரியன் ஆணு, இது சந்திரன் பெண்ணுன்னு சொல்லிட்டோம். ரெண்டுமே ஓடிக்கிட்டு இருக்கு. நான் உங்களை கேட்டேன், ரெண்டும் ஒரே மாதிரி ஓடுதான்னு கேட்டால் இல்லைன்ட்டீங்க. தெரிஞ்சு சொன்னீங்களோ தெரியாத சொன்னீங்களோ அதான் உண்மை. ரெண்டும் ஒரே மாதிரி ஓடாது. திங்கக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை நல்லா கவனிச்சுக்குங்க. இதெல்லாம் நான் பயிற்சி ஸ்டூடெண்ட்டுக்கு பாடம் நடத்தும் போது நான் இதை சொல்லுவேன். அனாட்டமியில் வரும், இது பெத்தாலஜிலையும் வரும். புரியுதுங்களா? பிசியாலஜிலையும் வரும். அனாட்டமி, பெத்தாலஜி, பிசியாலஜி மூணுலையும் இது வருது. இதை பற்றி மாடர்ன் ஃபீல்டில் யாருக்கும் தெரியாது. எங்களை போல் பொறி உண்ட சித்த வைத்தியனுக்கு தான் தெரியும். அதெல்லாம் நாங்கள் எடுத்து வைப்போம். எனக்குங்களா இது ரெண்டும் ஒன்று சேர்ந்தால் அதற்கு பெயர் சந்திரனோ சூரியனோ அல்ல, சுழிமுனை. அந்த சொல்லையாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சுழிமுனை என்பது எது என்றால் சந்திரனும் சூரியனும் கூடி செல்லுவது சுழிமுனை. அதைத்தான் அர்த்தநாரீஸ்வரர், ஆணும் பெண்ணும் சிவனும் சக்தியும். இந்த விதமான தாற்பயம் எவ்வளவு மக்களுக்கு தெரியும்? தெரியணுமா கூடாதா? அப்ப தெரியாத போனதுக்கு காரணம் என்ன? நமக்கு யாரும் சொல்லலை. எழுதி வச்சவங்களும் அதை அவங்களுக்கு பயம், எதாச்சும் சொல்லி மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பூட்டக்கமாக வச்சு விட்டுட்டு போயிருப்பாங்க. என்னாலாம் அதெல்லாம் முடியாது, உத கொடுப்பானா வாங்கிக்கா, இல்லை ஒன்று இந்த வியாபாரத்துக்கு வராத, வந்தியா அவன் புரியாமல் உதைக்கிறான் வாங்கு. அதுக்கப்புறம் அவன் தெரிஞ்சு வந்து காலில் விழுவான். ஆனால் நீ முதல்ல வாங்குறத வாங்கிக்கணும். அந்த மாதிரி தான் இது. இது சந்திரன் பெண்ணு, சூரியன் ஆணு. இதை புரிஞ்சு, இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். யாருக்கு எப்போ பவர்னு சொன்னால் திங்கள் புதன் வெள்ளி சந்திரனுக்கு பவர், செவ்வாய் சனி ஞாயிறு சூரியனுக்கு பவர். இன்னும் ஒரே ஒரு நாள் இருக்கு, வியாழன். பூர்வபட்சம் இருக்குல்ல, வளர்பிறை, அப்போ சந்திரனுக்கு பவர் வியாழக்கிழமை. தேய்பிறை இருக்குதுல்ல, தேய்பிறையில் வர்றது வந்து சூரியனுக்கு பவர். இந்த மாதிரி நம்ம இந்த சுவாசத்தை வியாழக்கிழமை மட்டும் அப்படி பயன்படுத்தணும்.
இந்த 7 நாட்களையும் இறைவன் சரியா வகுத்து இந்த உடலுக்கு அதை பங்கு போட்டு கொடுத்துருக்கான். சரம் பார்ப்பான், பரம் பார்ப்பான். பாப்பான்னு சொல்லி கேலியாவும் கிண்டலாவும் பேசுவாங்கள்ல. பார்ப்பான் என்றால் என்ன? பரம்பொருளை பார்ப்பவன் என்பது பொருள். இதை புரிஞ்சுக்க வேண்டாமா? அவனை பார்க்கிறவன் தான் பார்ப்பான். எவன் பார்ப்பான்? எல்லாருமே பார்ப்பான். எல்லாருக்குமே முடியும். அந்த உண்மையை தெரிஞ்சுட்டு அந்த வழியை கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வழி வந்துடும். இல்லைன்னா வராது. இந்த பயிற்சிகளை சொல்லித்தரணும். வயசாகிடுச்சு சொல்லி சுகமும் இல்லை அப்படிலாம் கிடையாது. எப்போ வேணாலும் சொல்லலாம். அறிவு எப்போ வேணாலும் நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? இதை ஆரம்பத்திலேயே எதில் வச்சிருக்காரு பார்த்தீங்களா? அவர் என்ன பாடுறாரு? தன்னை அறிந்த இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே பாடுறார். தன்னை அறிந்து இன்பம் உறவான். அது உங்களுக்கு மேலே இருக்கிற சூரியனையும் சந்திரனையும் பார்த்துட்டு உங்களுக்கு இன்பம் வருமா? இப்போவே சூரியன் தாங்க முடியலன்னு சொல்லி ஓடுறோம், துணியை வீசிக்கிட்டு. மழை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு ஓடுறோம். இதுதான் நம்மளுடைய சக்தி, அவ்வளோதான் அதுக்கு. அப்போ உடம்புக்குள்ளே இது வந்துச்சுன்னா எப்படி இருக்கு? நம்ம உடலுக்குள்ளேயே அது இயக்குது. அதை புரிஞ்சு அந்தந்த நாளைகள் அப்போ அது அந்தந்த நாளுன்னு சொல்லிட்டீங்க. அது எப்படி நாங்கள் இது பண்ணுறது? அதுக்கு இது வராதுன்னா கூட நீங்கள் வர வைக்கணும். பழக்கத்துக்கு கொண்டு வர வேண்டும். பயிற்சி எப்படிங்க பண்ணுறது? இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு எதுக்குரிய நாள்? சூரியனுக்குரிய நாள். நாளைக்கு சந்திரனுக்குரிய நாள். இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்க. இன்னைக்கு ராத்திரிக்கு நீங்கள் படுக்கும்போது வலது பக்கம் சரிஞ்சு படுக்கணும். எவ்வளோ காசு செலவு பண்ண போகிறீங்க? எவ்வளோ நேரம் செலவு பண்ண போகிறீங்க? எதுவுமே கிடையாது. நீங்கள் வலது பக்கம் சரிஞ்சு படுத்தீங்கன்னா நாளைக்கு திங்கட்கிழமை ஆட்டோமேட்டிக்காக சந்திரன் குடிக்கொள்வார். அவருக்கு வாடகை கிடையாது, அட்வான்ஸ் கிடையாது. அவர் உரிமையோடு குடியிருப்பார். நாளைக்கு சூரியன் உதிக்கிற நேரத்தில் உங்களுக்கு சந்திரன் இருந்துருச்சுன்னு சொன்னால் நாளைய நாள் உங்களுக்கு வெற்றியான நாள். அதனுடைய நாளில் நீங்கள் இருக்கிறீங்க. சூரியனுக்குரிய நாளையில் நீங்கள் சூரியனாக இருந்துட்டீங்கன்னா வெற்றியான நாள். சந்திரனில் இருக்கும்போது வாழ்வியலில் நீ என்ன செய்யணும்? சூரியனில் இருந்தீங்கன்னா நீ என்ன செய்யணும் சொல்கிறார். இதெல்லாம் யார் சொல்கிறா? ஐயா சொல்லலை, திருமூலர் திருமந்திரத்தில் சொல்கிறார். தெளிவாக சொல்கிறார். ஞானத்தை பெறுவதற்கு இதுதான் வழி. மற்றதெல்லாம் நமக்கு பயிற்சி. இது வழி போகிறதுக்கு. சரிகை, கிரிகை, யோகம், ஞானம். சரிகை என்பது இறைவனை ஏற்றுக்கொள்ளுதல். புரியுதுங்களா? பக்தின்னு வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. இறைவனை ஏற்றுக்கொள்ளுதல் சரிகை. ஏற்றுக்கிட்டிங்கன்னா இப்போ அவன் எப்படி இன்னும் அது புதுசாக ஒன்று நம்ம மூளையில் ஏறிச்ச அது என்னவா இருக்கும், எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உங்கள் மனசு போட்டு அலையுது இல்லை, ஆராய்ச்சி. அதுக்கு பேர் தான் கிரிகை. ஆய்வு செய்தல் தான் கிரியை. இறைவனை பற்றிய ஆய்வு கிரியை. அப்போ இதுதான் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு இது வந்துருச்சா, அப்போ அதை நம்ம பயிற்சியில் எடுக்கணுமேன்னு சொல்லி பயிற்சி பண்ணுறோமே. அதுதான் இந்த சந்திரனும் சூரியனும் திங்கள் புதன் வெள்ளி செவ்வாய் சனி ஞாயிறு பயிற்சி பெறுவது யோகம். பயிற்சி பெறுதல் ஞானம். அப்படி செய்கிறதுனால கிடைக்கக்கூடிய விடை ஞானம். புரியுதுங்களா? ஞானம் எதில் வருதுன்னு சொல்லிட்டு அந்த ஞானம் வருவதற்கு உள்ள இது எதிரான்னு சொன்னா, தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவேன்றார. அதுதான் இவ்வளோ நேரம் அவர் பாடியிருக்கிற அத்தனை பாடலும் எதுக்குடான்னு சொன்னா, ஞானத்தை பெறுவதற்காகத்தான். சன்மார்க்க சங்கத்தில் சேர்றதுக்கு இல்லை. அத்தனை தனி மனிதனுக்கு உள்ள உரிமை அவன் ஞானத்தை அடைய வேண்டும், ஞானம் பெற வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் வள்ளலார் ரொம்ப அழகாக இதனுடைய பயிற்சியில் உங்களுக்கு என்ன மாதிரி உள்ள நிலைமைகள் வரும்ன்றத ஒரு பாடலில் சொல்கிறாரு.
நீங்கள் விஷயத்தை சொல்லிட்டு போனால் மட்டும் போதுமா? 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் போயிட்டேன், எப்படி போனான்? 1ஆம் கிளாஸில் இருந்தவன் 2ஆம் கிளாஸில் எப்படி போனான்? ஒரு உருவத்தை காட்டி இது சிங்கம், இது 4 எருது, படம் பார்த்து கதை சொல்ல தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அவன் 1ஆம் கிளாஸ்லேருந்து 2ஆம் கிளாஸ் போயிட்டான். எப்படிங்க தமிழில் சிலபஸ் எப்படி வச்சாங்க பார்த்தீங்களா? அப்போது இந்த மாதிரி தான் இதுவும். நமக்கு இந்த சமாச்சாரம் தெரிஞ்சாச்சுன்னா நமக்கு அந்த பாதை கிடைச்சாச்சு. அந்த பாதையில் பயிற்சி பண்ண ஆரம்பிச்சோம்னு சொன்னால் அதில் உள்ள பக்குவம் நமக்கு கிடைக்குது. எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? நம்ம இதெல்லாம் தெரிஞ்சோமா, தெரியணுமா இல்லையா? அதனால தான் எல்லாரும் சொன்னார், பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு போனான், ஐயோ இது சாகிற கல்வியை சொல்லி கொடுக்குறான், எனக்கு சாகாத கல்வியை சொல்லி கொடுக்குற இடத்துக்கு கூட்டின்னு போங்கன்னாரு. இதுதான் சாகாத கல்வி. புரியுதுங்களா? நம்ம பட்டை போட்டுக்கிறதோ, நாமம் போட்டுக்கிறதோ, பொட்டு வச்சுக்கிறதோ, கோயிலுக்கு போகிறதோ, உழுந்து கும்பிடுறதோ, இதெல்லாம் சாகும் கல்வி. சாகாத கல்வி எதிரன்னா நான் வெற்றி பெற வேண்டும், பிறந்த பிறவியின் பயனை நான் பெற வேண்டும். அதுதான் வள்ளலார் சொல்றாரு, அவருடைய திருமூலத்தன் திருமந்திரத்தில் பாடுறாரு. அருமையான பாடல். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன். அதான் இது. உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. உத்தமன் சொல்லி அவர் யாரை சொல்றாருன்னா இறைவனை சொல்றார். அவன் எங்கடா இருக்கான்னு சொன்னா இந்த உடலை கோவிலாக ஆக்கி அதனுள்ள அவன் குடியிருக்கிறான். இவர் சொல்றாரு இதில். அப்போ ஒருத்தங்க தெலுங்கு பேசினாங்க. எவ்வளோ பேர் தெலுங்கு பேசுவீங்க? கன்னடத்தில் உள்ளவங்களாம் தெலுங்கு பொதுவாக பேசுவாங்க தான். இருந்தாலும் தாய்மொழி தெலுங்குக்கும் கற்றுக்கிட்ட தெலுங்குக்கும் வித்தியாசம் இருக்கு. புரியுதுங்களா? நான்லாம் தெலுங்கில் வந்துட்டு ராயலசீமா தெலுங்கு, தெலுங்கானா தெலுங்கு, கோதாவரி, ஈஸ்டர்ன் வெஸ்ட் தெலுங்கு 4 பேசுவேன். புரியுதுங்களா? தெலுங்கில் 4 தெலுங்கும் பேசுவேன். மலையாளம் பேசுவேன், எழுதுவேன், படிப்பேன். எல்லா மொழியும் தெரிஞ்சுக்கிட்டோன்றதுக்காக இப்போ தெலுங்கு பேசுகிறவங்க கிட்ட நான் திருப்பதியில் இதில் யூனிவர்சிட்டியில் என்னை பேச கூப்பிட்டாங்க. என்ன மாதிரி இன்னும் 4 பேர் 5 பேர் பேச வந்தோம். அதில் என்னை விட அறிவில் சிறந்தவர், அந்த சப்ஜெக்டில் ரொம்ப சிறந்தவர், வயசுலேயே மூத்தவர். நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். அவங்க அப்பாவையும் நான் அண்ணன் தான் கூப்பிட்டேன். அவர் தான் எனக்கு சர்டிஃபிகேட் கிடைக்க வழி செஞ்சவர். அந்த ராஜகோபால் அண்ணன் பேசுகிறார். நல்ல சப்ஜெக்ட் தெரிஞ்சவர். ஒரு சப்ஜெக்டை அருமையாக புட்டு வைக்கிறார். அவங்களாம் வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கங்க. இவர் பேசுகிற சப்ஜெக்டை கேட்காம அந்த பேராசிரியர்கள்லாம் வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு எனக்கு அவர் பேசுகிற சப்ஜெக்ட்லாம் நல்லா தெரியும். அதனால் என்னால் அதை பொறுத்துக்க முடியல. ஆனால் கோபப்பட்ட சுகம் இல்லை. காரணம் அவங்க தெலுங்காங்க, ஒரு அரவம் பேசுகிறது, தமிழ் பேசுகிறது. அந்த மொழியினுடைய பொருள் புரியலை. அதனால் அவங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு வேடிக்கையாக பார்க்குறாங்க. அந்த ஏதோ ஒரு சினிமா வந்துச்சுங்க. அதில் பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் நான் அறியேன் அப்படின்னு அந்த பொண்ணு பாடுவா. சிந்து பைரவி. இந்த பாட்டுக்காக வேண்டி நான் சினிமாவுக்கு போனேன். இந்த பாட்டை நான் சங்கீதம் படித்தவன். நான் இருந்து அதெல்லாம் கேட்டு அந்த படத்தை நான் ரசித்தேன். சினிமான்னா எனக்கு பிடிக்காது, ஆனால் நான் சினிமா எடுத்தவன். அதில் உள்ளதெல்லாம் பார்த்துட்டதுனால நம்ம இதுக்கு ஒத்து வராதுன்னு விலகி ஓடி வந்தவன். ஆமாம், அந்த பாட்டை அதை மாதிரி இது யாருது அந்த ராகம்னா வள்ளலாருது. எழுத்து வகை நான் அறியேன் ஐயா பாடின பாட்டை தான் அதில் ராகம் பிடிச்சான். அதே மாதிரி இப்போ நாதர் முடி மேலே இருக்கும் நல்ல பாம்பே நாகப்பாம்பே
உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே. இந்த பண் இருக்குதே, இந்த ராகம், அது வள்ளலாருது. அது சினிமாவில் பாடினவங்களுடைய ராகம் இல்லை. இப்படி வள்ளலாருடைய ராகம் சினிமாவில் நிறைய வந்திருக்கு. இந்த இதில் நான் அந்த பாட்டை வேணும்னு தான் எடுத்துக்கிட்டு வந்தேன். இதில் சொல்கிறாரு, தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே, நாதம், இது நல்லா கவனிங்க எழுத்த, நாத முடி மேலிருந்த வெண்ணிலாவேன்றாரு. இதை படித்தா நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? படித்த பிறகு பாப்பா சொல்கிறா அப்படின்னா என்ன சொல்ல, நாதர் முடி மேலே இருக்குன்னு ஆரம்பிப்பாவோ. இதில் நாதர் போடல, நாத, நாத இரு இல்லை, மேலிருக்கும் இல்லை, மேலிருந்த. பாட்டை பார்க்கணும், அவர் ஏன் இப்படி எழுதினாருன்னு அது யோசிக்கணும், சிந்திக்கணும், நோண்டணும், போட்டு பதில் வரும். நாத என்றால் ஒன்றை குறித்தல், நாதர் என்றால் ஒருவரை குறித்தல். நாதர் என்பது ஒன்று சிவனாக இருக்கலாம், விஷ்ணுவாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். நாதர் முடி மேலிருக்கும் அப்படின்னு வரும். இது மேல் இருந்த, அப்போ இது கடந்த காலம். எப்படி? நாத முடி மேலிருந்த, புரியுதுங்களா? அப்போ இவர் என்ன சொல்றாரு? நாத அப்படின்னு எதை சொல்றாருன்னா, நாத விந்துகளாதி நமோ நம, வேத மந்திர ஸ்வரூப நமோ நம, ஞான பண்டித சுவாமி நமோ நம, வெகு கோடி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அது ராகம் இவருது, புரியுதுங்களா? இதுல இருந்து போறது தான். அப்போ நாத என்பது நாதம், புரியுதுங்களா? நாதம் என்பது பெண்ணு, விந்து என்பது ஆணு. மருத்துவத்தில் வருது ஆண் சரக்கு பெண் சரக்கு. பாதரசத்துக்கு பேரு ஆண், கந்தகத்துக்கு பெயர் பெண். அந்த கந்தகத்தையும் பாதரசத்தையும் இணைத்து ஒரு மருந்து செய்கிறது சூத செந்தூரம். சூதம் என்றால் ரசம், ரச செந்தூரம். நான் அதில் மருந்து செஞ்சு இன்னைக்கு நான் கேன்சருக்கு மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது கூட தங்கமும் சேர்த்து அருமையாக வேலை செய்யுது. அப்போ இந்த இடத்துல எதை சுட்டி காட்டுதுன்னா, பெண்ணை குறித்தல். நாத இருந்த, எப்படி? நாதர் மூடி மேல் இருக்கும் இல்லை, நாத மூடி மேல் இருந்த வெண்ணிலாவே. ஏன்னு சொன்னா, சந்திரன் தன்மையானது. இந்த இடத்துல சந்திரனை குறிக்கவில்லை, அதன் தன்மையை குறிக்கிறார். அந்த தன்மைக்கு நீ வேகமா சூரியனுடைய இதுல தன்மையில வேகமா சுத்திக்கிட்டு வளைஞ்சாலும் நீ சந்திரனுக்கு உரிய தன்மையில நீ அடங்கினா மட்டும்தான் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? அதை தான் அவர் பாடினார், நாத விந்துகள் ஆதி நமோ நம அப்படின்னாரு. அதை வேமண்ணா என்ன சொல்றாரு, தெலுங்காரரு. நான் அதுக்கு தான் தெலுங்காரங்க இருக்கீங்களான்னு கேட்டேன். வேமண்ணா சொல்றாரு, ஜென்மம் மிக துல்லபமுறானார். இந்த ஜென்மம் இருக்க ஒரு துளிடா அப்படின்னாரு. சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு பாருங்க, அற்புதமான ஒரு சொல்லு. இல்ல அவரு வேமன்ன சதகம்னு சொல்லி 100 பாடல் எழுதியிருக்காரு. அதுல வருது, இறைவன் உங்களை பார்க்கலையா, நான் போட்டுங்கிற இந்த விபூதியை பார்க்கலையா, பெரிய பொட்டை பார்க்கலையா, நாமத்தை பார்க்கலையா, அப்படி மனச சஞ்சர இப்படி இப்படி சொல்றாரு பாருங்க. சொல்ல நமக்கு பாடம் நடத்துறாருங்க. மனச சஞ்சு, ஏன்டா அங்கங்க தேடிட்டு இருக்கிற? உன் மனசுக்குள்ள இருக்காண்டா. இறைவன் மனதோடு உறவாடி கொண்டிருக்கிறான். அத வேமன்னா சொல்றார்.
எங்க அப்பா இந்த 100 பாடலையும் பாடுவாங்க. அங்கங்க நிறுத்தி ஒரு வாரம் அதுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சாப்பாடு ஒரு பக்கம் எங்க அம்மா ஆக்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது எங்க வீட்டில் நடந்துட்டே இருக்கும். அவர் சொல்றாரு, மனச சஞ்சரரு. இதே வார்த்தையை ஒருத்தர் பயன்படுத்துறார். ஆனா அவர் நம்ம நாட்டுக்காரர் இல்லை. அவர் நபிகள் நாயகம் பயன்படுத்துறாரு. அவர் அரபு நாட்டுக்காரர். கண்டிப்பா அவர் சொந்த அறிவுல சொன்னாரான்னு தெரியாது. அப்படி வேகமா சொன்ன வச்சுப்பானுங்க. எப்படியே சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுங்களா? கல்புல் மோமின் அர்சுல்லா அப்படின்னு சொல்றாரு அரபுல. கல்புல் மோமின் அர்சுல்லா, உண்மை விசுவாசியின் இதயத்தை சிம்மாசனமாக ஆக்கி அதில் இறைவன் வீற்றிருக்கிறான். பாத்தீங்களா? இந்த இதயத்தை, உண்மை விசுவாசியின் இதயத்தை சிம்மாசனமாக ஆக்கி அதில் இறைவன் வீற்றிருக்கிறான். எவ்வளவு பெரிய இதே சொல்லுதான் அது. அதனால நீ தொழுது 5 நேரமும் தொழுது இங்க தேஞ்சு போய் கற்பானா பொத்தாச்சுடா, நீ செத்து போனா உன் நெத்தியை பார்த்துட்டு நீ தொழுகையாளின்னு கண்டுபிடிக்க மாட்டான். ஏற்கனவே நீ தொழுதுதான் பார்த்துக்கினே இருப்பான். 5 நேரமும் தொழுறானா இல்லையான்னு பார்க்குறவன் டாக்டர் உசேன் பார்ப்பான். ஆனா இறைவன் அதல்ல, அவன் மனசுக்குள்ள தொழுவத்தை பார்ப்பானா. அதுக்காக நான் எழுதினேன், தொழுகையை மறந்து. பள்ளிவாசல்ல நான் பாடின பாட்டியா? ஆமா. தொழுகையை மறந்து துயரம் கொள்ளாதே, தூதர் சொல் தப்பாதே. தொழுகையை மறந்து, இது பல்லவி. அழகாய் களிமா அறிவில கேற்றிடும், மறப்பதில் பயமுண்டோ மனதால் தொழுகையை, மனசுல தொழுகையை நடத்து அப்படின்றது அந்த பாடலுடைய பொருள். அப்போ மனம்தான் காரணம். எல்லா இடத்துலையுமே இந்த உண்மைகளை பேசி தாங்க இருக்கிறாங்க. நம்ம தாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அது பெருசு இது பெருசுன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒன்று தான் சொல்லுது. இப்போ அல்லாஹ்னா அரபி மொழியில இறைவன் பொருள் சொல்லியாச்சே, அப்புறம் உங்களுக்கு வேற என்னங்க தாற்பயம் வேணும்? இந்த உண்மையை சொன்ன வெட்டிட்டு சாவானாங்க. அதை எடுத்து சொல்லுங்கடான்னா இவன் தாடி வச்சவன் ஒருத்தனும் சொல்ல மாட்டேங்கிறானுங்க. அதனால தான் மேடையில் திட்டுறேன். உனக்கு பொறுப்பு இருக்கு, கடமை, நீ சொல்லு அப்படின்றேன். சொல்ல மாட்டேங்கிறான். சொன்னா புரிஞ்சிடும். ஆக மனிதன் இறைவனே அந்த இடத்துல என்ன சொல்ற, உடம்பார் அழியர் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உறுதி வாய்ந்த மெய்ஞானத்தை அடைய மாட்டான். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, திருமூலர் பாடுறாரு. அப்போ திடம்பட மெய்ஞானம், உறுதி வாய்ந்த மெய்ஞானத்தை அடைவதற்காக நீ இந்த உடலை பாதுகாக்கணும்னு. எப்படிங்க பொருள் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இந்த உடல் என்னது அது சுவர். அதை வச்சு சித்திரம் எடுத்து, அது உள்ள சித்திரம், இது உயிர், அது இறைவனா உள்ள இருக்கு, ஆன்மா. அது உள்ள இருந்து வளர்ந்துகிட்டு இருக்கு. அதை நீ கெட்டியா பிடிச்சிக்க. அதை தான் தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும். வெண்ணிலா, உன்னை நீ அறிஞ்சிட்டேன்னு சொன்னா உன்னவனை நீ அறிவாய். உன்னை அறிஞ்சா உனக்குள்ள தானே அவன் இருக்கிறான், அவனையும் நீ அறிஞ்சிருவ. அதனாலதான் சொன்னாரு, தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. எவ்வளவு அழகா சொன்னார் பாருங்க. நாதமுடி மேலிருந்த வெண்ணிலாவே அங்க நானும் இருக்க அவரும் இருக்கணும்னு நினைச்சாராம். அது என்ன தெரியுங்களா? இப்படி போட்டா என்னது? நாமம். இப்படி போட்டா பட்டை. ஆனால் இந்த பக்கம் வெள்ளை, இந்த பக்கம் வெள்ளை. நல்லா கவனிங்க. இந்த ரெண்டும் சுவாசம். சரிகை, அதாவது சந்திரன் சூரியன், இடகலை பிங்கலை, இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா திரிசனம். அது சக்தி. குண்டலினி யோகத்தில் கிடைக்கும் வெற்றி.
இதுக்கு ஜாதி மதம் வேணுமா? நம்மளுடைய அறிவு வேணும். தாய்மான சுவாமிகள் பாடுறாரு, கந்துக மதக்கரியை வசமாய் நடத்தலாம், கரடி வெம் புலி வாயையும் கட்டலாம், ஒரு சிங்க முதுகின் மேல் கொள்ளலாம், கட்செவி எடுத்தாட்டலாம், வெண்தளலில் ரசம் வைத்து 5 லோகத்தையும் வேதித்து விற்றுண்ணலாம், வேறொருவர் காணாது உலகத்து உலாவலாம், விண்ணவரை ஏவல் கொள்ளலாம், சந்ததமும் இளமையோடு இருக்கலாம், மற்றொரு சரீரத்தினுள் புகுதலாம், சலமேல் நடக்கலாம், தனல் மேல் இருக்கலாம், தன்னிகரில் சித்து பெறலாம். எப்படி இவ்வளவு பண்ணலாமா? மனுஷனுக்கு முடியுமா? சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறனறிது, சத்தாகியே என் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே தேசோமயானந்தமே. அறிவை கொண்டு தெய்வத்தை அடை, முயற்சி அறிவு மூலமாக எடு. யார் சொல்றா? தாய்மான சுவாமிகள் சொல்றாரு. தாயுமான வரம். எப்படி? உயிர் கொடுத்த வரம். தாய் தானே உங்களுக்கு முதல்ல பால் கொடுத்தா. உலகத்தில் உள்ள 4448 வியாதிகளுக்கும் நோயை தீர்க்கக்கூடியது, தடுக்கக்கூடியது, வரவிடாமல் ப்ரிவென்ஷன் அத்தனையும் அந்த பால் தான். அதனால்தான் தாய்ப்பாலை எவ்வளோ நாளைக்கு புல்ல குடிக்கிறத விட்டுருங்கம்பாங்க. அதுக்கு இன்னைக்கு மரியாதை இருக்குதா? 150 மில்லி பாட்டிலில் தாய்ப்பாலை பிடிச்ச ரோட்டில் விற்கிறாங்க. இன்னைக்கு மகாராஷ்டிராவில் அதெல்லாம் சர்வசாதாரணம். அது எங்கே இருந்து முதல்ல உருவாச்சு தெரியுங்களா? அந்த பழக்கம் சிங்கப்பூர்லேருந்து. சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவுக்கு போச்சு. அங்கே தமிழ் அதிகம். அங்கேருந்து இங்கே வந்துடுச்சு. இங்கேயும் எல்லாரும் தாய்ப்பாலை விலைக்கு விற்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் விலைக்கு விற்றாலாவது வாங்கி ஆகணுன்ற நிலைமையில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கறதுல தப்பு இல்லை. இவன் கொளுத்து போய் அதில் உள்ள விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு பணத்தை கொடுத்து அதெல்லாம் அடையிறதுக்கு விரும்புகிறான். அது நியாயம் அல்ல. இவனை வேற வகையில் இழுத்துருவான். அதுக்கு திருவள்ளுவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? அருமையா சொன்னாரு திருவள்ளுவர். ஊழில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதை நான் பேசினாங்க உட்காந்துக்கிட்டு. ஊழில் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். இது திருக்குறள். அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? வினைன்னு சொல்லி எழுதியிருக்குது இல்ல, ஊழ்வினை. யார் எழுதினது? நம்ம திருட்டு பையன்தான் வந்தான், பகவான் தான் எழுதுறான் ஊழ்வினை. அதுக்கு ஈடு எதுவுமே கிடையாது. அவனே வந்து கூட மறுபடியும் மாற்ற முடியாது, வழி இல்லை. அது திருவள்ளுவர் சொல்றாரு, ஊழில் பெருவழி. அது ஊழ்வினையை விட பெரிய சக்தி வாய்ந்தது எது இருக்குது? ஊழில் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும். இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு ஊழ்வினை. இன்னைக்கு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம மோட்டார் சைக்கிளில் போகிறோம், இன்னைக்கு வந்துட்டு ஒரு தண்ணி லாரி நம்மளை அடிக்க போகுது அப்படின்றத நான் படிச்சுட்டேன் ஓலைச்சுவடியில். ஓலைச்சுவடியில் படித்து இந்த ஊழ்வினையை நான் தெரிஞ்சுக்கினேன். இன்னைக்கு நம்ம தப்பிச்சிடணும், நம்ம இந்த மோட்டார் சைக்கிளை எடுத்துகிட்டு போகக்கூடாது. எப்படி? அவனுக்கு தான் விஷயம் தெரிஞ்சு போச்சா? அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தப்பிச்சிடலான் இருந்தான்னு சொன்ன மற்றொன்று இதான் மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். இன்னைக்கு மோட்டார் சைக்கிளை எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு சொல்லி அவன் ஒரு சவுத்து ஓரத்தை நிறுத்திட்டு போனான். பார்த்தீங்களா? டைம் ஆகி போச்சு, நம்ம வண்டி எடுத்துன்னு போகலான்னு வந்தான். அது ஏற்கனவே கீழே ஈரத்தரையில் ஊனி இருந்தது. இவன் போய் நின்னான, இவன் மேலே ஊழ்ந்தது, செத்தான். எப்படி? இதைத்தான் அவர் சொல்றாரு, ஊழில் பெரு வலி யாவுல மற்றொன்ற சூழ்நிலை. ஊழ்வினையை தெரிஞ்சுக்கின்னு நீ வந்து தடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா அது அதுக்கு முன்னாலேயே போயிடுண்டா, காத்திருக்குமா. பார்த்தீங்களா? இந்த மாதிரி தமிழ்ல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஊழில் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். நேற்று நாங்கள் வரோம், டிக்கெட்டு ஏற்கனவே பண்ண டிக்கெட்டு. நாங்கள் காரில் வந்துக்கிட்டு இருக்கும்போது டைம் ஆகி போச்சு, வண்டியை விட்டுற போகிறோன்றது தெளிவாக தெரிஞ்சு போச்சு.
அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஏங்க சைதாப்பேட்டிலேருந்து வண்டி வேறு பக்கம் மாறி போகிறது வழி இருக்குதா பாருங்கன்றார் இவர். நான் அதுக்குள்ளே திட்டம் தீட்டிட்டேன் என்ன பண்ணணுன்ட்டு. நீங்கள் அதை விட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை, அறிவு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. நம்ம இந்த ஆபத்து வந்தாச்சு, நம்ம அடுத்தது என்ன செய்யலான்னு சொல்லி நீங்கள் திட்டம் தீட்டணும். உடனே என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணேன், யோ நான் இப்போ சைதாப்பேட்டைக்கிட்டே இருக்கிறேன், என்னால் இத்தனை மணிக்குள்ளே வண்டியை போய் பிடிக்க முடியாது, நீ என்ன பண்ணுற இந்த வண்டியை விட்டுரு, எங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் கிளாஸில் ஏசியில் 2 டிக்கெட்டு எந்த வண்டியில் இருக்குன்னு போடு, எனக்கு நிகழ்ச்சி நாளைக்கு தான், தைரியமாக போடு அண்ணா. அதை முதல்ல சொல்லியிருக்கணும் நீங்கள், நான் முதல்ல டென்ஷன் ஆகிட்டேன், டென்ஷன் ஆகாத போடு. அவர் பார்த்துக்கினேன் சொல்லிட்டார், ஐயா உங்கள் வண்டி 3:30 மணி, இந்த வண்டி 5:30 மணி, 2 மணி நேரம் வித்தியாசம், நாளைக்கு தான் நிகழ்ச்சின்னு சொன்னீங்க, நீங்கள் போங்க, உங்களுக்கு இந்த வண்டியில் டிக்கெட் பண்ணிட்டுமா, பண்ணிவிடுங்க. பண்ணிட்டார். நாங்கள் காரில் வந்துக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கு டிக்கெட்டு கைக்கு வந்துடுச்சு. ரயில்வே ஸ்டேஷன் வந்தோம், உட்காந்துருந்தோம், அடுத்து ட்ரெயின் ஏறினோம், வந்துட்டோம். பார்த்தீங்களா, இவன் ஏற்கனவே அந்த வண்டியில் போகக்கூடாதுன்னு நம்மளால தடுத்து வச்சுருக்கிறோம், திருட்டு பையன், புரியுதுங்களா. நம்ம வேற எதுனா வழி, அது இறைவன் அவனே பார்த்து இன்னொன்று பண்ணுறான், அவன் பண்ணுறது தான் அதுவும். இல்லாட்டா எங்களுக்கு ராத்திரி வந்திருக்க முடியாது, லேட்டாக வந்திருப்போம், நிகழ்ச்சியில் கலந்துக்கும். நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்தான்னு வச்சுங்க, திருட்டு பையன் அந்த ட்ரெயினில் என்னென்னமோ குத்தானுங்களே, அதில் ஏதாவது ஒன்று எங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகிருக்கும், ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிருப்போம். இன்றைக்கி நிகழ்ச்சி அம்பே என்னங்க சரியா தப்பா? ஆனால் அவன் அதை நினைக்கல, இவங்க இந்த பையன் என்ன, இந்த பையன் ஒழுங்காக நினைக்கிறானா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு நம்மளை ஒரு தராசில் போட்டு பார்க்குறாரு. நான் உன்னதான் நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன், எப்போ பார்க்காத போகிறனோ அன்றைக்கி நான் முடிஞ்சேன்னு அர்த்தம். நான் தெளிவாக இருக்கிறேன், உன் கதையெல்லாம் வேற யாருக்கு நான் வச்சுக்கோ அப்படின்ட்டு வந்துட்டோம், புரியுதுங்களா. இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது, நாம் தான் அதை விளங்கி கொள்ளாமல் தடம் புரண்டு மாற்று கோணத்தில் சென்று கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. நம்ம நல்ல இடத்துல வந்து சேர்ந்துருக்கிறோம், எங்க சன்மார்க்கத்துக்கு. அதில் கிடைக்காத உங்களுக்கு வைரமோ ப்ளூ டைமண்டோ ரூபியோ எதுலையும் கிடைக்காது. அப்பேற்பட்டது நல்லது கிடைச்சிருக்கு, விடக்கூடாது, பிடிச்சிக்கணும். நான்லாம் நிறைய பேரை அடிப்பேன், நிறைய பேர்கிட்ட அடி வாங்குவாமா. நான் எந்த கத்தியை எப்படி பிடிக்கணுன்ற பயிற்சி எனக்கு நல்லா தெரியும். ரெட்டைக்குழல் ஒத்தைக்குழல் துப்பாக்கி எல்லாமே சிங்கிள் பேரல் டபுள் பேரல் எல்லாம் ஹேண்டில் பண்ணுவேன். காட்டுக்குள்ளே வேட்டைக்கெல்லாம் போடக்கூடிய நான், புரியுதுங்களா. நான் இப்போ நியாயமாக இருந்தால் என்னுடைய இந்த ஆற்றல் எல்லாத்தையும் வச்சு பார்த்தா நான் ஒரு அல்லுமா அல்கொய்தா அதில் இருந்துருக்கணும். என்னங்க அப்படித்தானுங்களா, அப்படி தானே போயிருக்கோம். நான் இப்போ அதில் இல்லையா, வேற என்னென்னத்தையும் சுட்டுன்னுக்கிறேன். அப்போது எனக்கு சரியான இடத்த கொடுத்துருக்குறோம். எனக்கு இராணுவத்தில் எனக்கு வேலை கிடச்சி கூட எங்கள் அப்பாவுடைய சிஷ்யம் இருக்கார் பல்ராமன்னு சொல்லி, அவரும் எங்கள் அப்பா அம்மா சதித்திட்டம் திட்டி என்னை மிலிட்ரியில் சேர விடாத தடுத்துட்டாங்க. எங்கள் அப்பா போயிட்டாங்க, அவர் இன்னும் இருக்கார், அவர் பேர் பல்ராமன், நம்ம இதில் வேலை செஞ்சவர், நம்ம பெங்களூரில் அந்த என்னங்க இந்த வாட்ச் கம்பெனி ஹெச்எம்டி அந்த ஊருக்கு பேர் என்ன, சிக்மங்களூர் தான். அங்கே தான் அந்த ஹெச்எம்டி கம்பெனி இருக்கு. நான் வந்து அந்த சிக்மங்களூர் இந்திரா காந்தியுடைய தொகுதியா, இந்திரா காந்தி தொகுதி. ஏன்னா அந்த அம்மாவுக்கு நான் வந்து வேலை செஞ்சேன், சிக்மங்களூர் தொகுதியில் எலெக்ஷன் ஒர்க் பண்ணேன். அங்கே பச்சை திராட்சை நிறைய விளையும், எங்களுக்கு சும்மா கொண்டாந்து கொடுப்பாங்க, திம்பேன். என்னால் இதெல்லாம் மறக்க முடியலைங்கம்மா. அப்படிலாம் இருந்தோம், அந்த மாதிரிலாம் இருந்து, அதனால் எனக்கு கொஞ்சம் பெங்களூர் எனக்கு கொஞ்சம் உறவு இருக்குது. இங்கேயும் நான் சாப்பிட்ருக்குறேன் இங்கே உள்ளதை. அந்த மாதிரி நம்மளை போனான்னு விட்டான், வந்துட்டோம் பார்த்தீங்களா. இறைவன் நாடுறான், நடத்துகிறான். அதில் இன்னொரு விஷயம் தெரியுங்களா, நிறைய சொல்லிடணும் அந்த இடத்துலையே. 3 இட்லி வடகரி கொஞ்சம் வெங்காய சட்னி. இன்னைக்கு இங்கே என் பேர் எழுதியிருக்குது,
காலையில் முடிச்சிட்டேன் அதை. எப்படி எனக்கு பிடிச்சது வடகறி, வடகறியும் இருந்தது. எனக்கு பிடிச்சது மொத்தத்தை தின்னுடக்கூடாதுல்ல, எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. அவர் வானாங்க உங்களுக்கும் வச்சுக்கோங்க வடகறி. அதில் என் பேர் இருக்குது, அது என்னை இழுத்துட்டு வந்து விட்டுச்சு. அதான் உண்மை. இது மறுக்கவோ மாற்றவோ முடியாத உண்மை. ஏன் தெரியுங்களா? ஒரு வீட்டில் ஒரு மனுஷி, அந்த அம்மாவுடைய வீட்டுக்காரர் மார்க்கெட்டில் போய் அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் காய்ச்சலாம் சொல்லி கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்து தரார். சம்சாரம் பார்க்குறா, அப்பா இன்னைக்கு நம்ம வீட்டுக்காருக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் ஆக்கி சூப்பராக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரயாசப்பட்டு நேற்று முந்தானத்தில் அப்படி ஆக்கலாம். இந்த கத்திரிக்காவில் மயக்கிருச்சு. நல்ல பிள்ளைங்களுக்கும் உண்மையிலேயே வேண்டாம் நினச்சிக்கிட்டே ஆக்குறான். நல்லா ஆக்கணும் எண்ணெய் கத்திரிக்காய். நிம்மதி எல்லாம் முடிஞ்சு சாப்பிட போகிற நேரத்தில் வந்த வாசியிலேருந்து அவங்க சொந்தக்காரர் வந்தாங்க. எப்படிங்க? வந்த வாசியிலேருந்து சொந்தக்காரங்க வந்தாங்க. வந்தவங்களை உபசரிக்கிறது நம்மளுடைய பண்பாடு இல்லையா? வச்சுக்கோ வச்சுக்கோன்னு எல்லாத்தையும் வச்சுக்கணுங்க. காலி பண்ணிட்டாங்க. ஆக எங்கேயோ ஒருத்தன் விதைய வச்சு நாற்று பிடுங்கி எவனோ ஒருத்தன் நட்டு எவனோ வளர்த்து அந்த காய்களை ஒருத்தன் பறித்து கூடையில் என்ன ஒருத்தன் வாங்கின்னு போய் அது மார்க்கெட்டில் கொண்டு போய் கொட்டி அவன் பெரிய வியாபாரி சின்ன வியாபாரிகளுக்கு விற்று சின்ன கடைக்காரன் கொண்டு வந்து கூடைக்கார ஆயாவிட்ட கொடுத்து அந்த ஆயா வீடு வீடாக போய் விற்று அந்த அம்மா இதை பார்த்து நீ நல்லா இருப்ப பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்தம்மா தேவையில்லாத நல்லா இருப்ப வாழ்த்துது. ஏன்னா இவங்களுக்கு கிடையாது. வந்தவாசிக்காரன் காலி பண்ணிட்டாங்க. இந்த பையன் என்ன பண்ணான் பார்த்தீங்களா? இவ்வளோ வேலை சுற்றிய வந்தவாசிக்காரங்க திங்கிறதுக்கு இவ்வளோ வேலை வாங்குறாங்க. அதுதான் இறைவன். அப்போ அவனுடைய எழுத்துல எந்த உணவு இருந்துச்சோ அது அவனுக்கு போய் அவன் எங்கே இருந்தாலும் போய் கிடைக்கும். இதை மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. இதுதான் உண்மை. இது என்னுடைய அனுபவத்தில் நான் அண்ணா நகர் தொகுதிக்கு விபி சிந்தன் எலெக்ஷனில் நிற்கிறாரு. அவருக்கு நான் வேலை செய்கிறேன். எலெக்ஷன் வேலை கன்வீனர், நான் வேலை செய்கிறேன். ஜெயிச்சிட்டாரு. இந்தியாவிலேயே அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சது வரலாறு. மெட்ராஸில் தான் 2, ஒன்று சிந்தன், இன்னொன்று வெங்கட்ராமன், ஆர் வெங்கட்ராமன். 2 பேருக்கும் நான் தான் கன்வீனர். அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் உங்களை ஜெயிக்க வைப்பேன்னு சொல்லி வச்சேன். எந்த தைரியம் தெரியுங்களா? உங்கள் தலையில் 80 ஓட்டு, இவர் தலையில் 60 ஓட்டு. எல்லாத்துக்கும் பணம் கொடுத்து செத்தவங்கலாம் வந்துடுவான், முதல்ல ஓட்டு போட்டுருவான். எப்படி? அதான் வெற்றி ஓட்டை. ஊருக்கு போனவங்கலாம் வந்து ஓட்டு போட்டுருவாங்க எங்கள் கணக்கில். அதுதான் நாங்கள் சர்வே எடுப்போம். அதில் நான் ரொம்ப கில்லாடி. அதான் சொல்கிறேன், திருட்டு வேலை எது இருந்தாலும் அதில் நான் எதாக இருந்தாலும் நம்ம முதல்ல வரணுங்க. அந்த மாதிரிலாம் இருந்து வெங்கட்ராமனையும் இவரையும் ஜெயிக்க வச்சோம். பாருங்க, இவ்வளோ தூரம் ஜெயிக்க வச்சோம். ஆமாம், நம்ம கமிட்டியில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் பேசுகிறோம். கமிட்டி என்ன சொல்லுது, நாளைக்கு ஒரு விழா நடத்தணும்ன்ட்டு ஏதோ ஒரு தேதியை குறித்து இவருக்கு நம்ம வந்துட்டு வெற்றி விழா கொண்டாடணும். யாருக்கு? இவருக்கு வச்சாச்சு. ரஷ்யாவிலேருந்து வருதுங்க லெட்ரு. சிந்தனுக்கு வந்துட்டு அங்கே மீட்டிங் போயிட்டாரு. இங்கே நான் தான் சமையல் இதுக்கு பொறுப்பு. நான் என்னென்னமோ செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் எல்லாம் செய்யணும். இதெல்லாம் செஞ்சால் நமக்கு நல்ல பேர் கிடைக்கும், அந்த பதவி இந்த பதவி கிடைக்கணும்னு நினச்சிக்கிட்டு நான் இருக்கிறேன். நீ நல்ல விதமாக நினச்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல, பதவி நினச்சில கிழிச்சிட்டான். அதான் அவரை சோவியத் ரஷ்யாவுக்கு அனுப்பிட்டான். இந்த விழா அன்றைக்கி அவர் அங்கே இருக்கார். நாங்கள் இங்கே சிம்பிளாக கொண்டாடி முடிச்சிட்டோம். என்ன நடந்தது தெரியுங்களா? சப்ஜெக்ட் அதெல்லாம் முக்கியம். ராத்திரி கேக்கு, பிஸ்கெட்டு, வேறு ஏதோ ஒரு ஃப்ரூட்டு, ஜூஸு எல்லாம் குடித்தாருங்க. காலையில் போனமாக இருந்தாருங்க. எப்படி? தகவல் எனக்கும் எங்கள் பிரசிடெண்ட்டுக்கும் வருதுங்க.
சோவியத் யூனியன்லேருந்து அவர் போயிட்டார். அப்போ என்ன அர்த்தம்? அந்த பழரசம், அந்த கேக்கு, இதெல்லாம் அந்த ஆளு பேரில் பேலன்ஸ் இருக்குது. கணக்கு இல்லைன்னா வழக்கு அங்கே வந்துடும். அதனால தான் கணக்குக்கு பிறகு வழக்குன்னு பேர் வச்சான். அவனுக்கு பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு நம்ம ஆளு இவனை கூட்டும் போய் அங்கேருந்து சாப்பிட வச்சுட்டாருங்க. பார்த்தீங்களா? அதுதான் ஊழில் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். ஐயா, உங்களை எல்லாரும் நான் உண்மையிலேயே நான் மனசார வேண்டி கேட்டுக்கிறேன். எதை பற்றியும் கவலைப்படாதுங்க. என்ன வேணாலும் வரட்டும், அனுபவிங்க. ஏன்னா அது காரணம் நீங்க இல்லை. இதை நம்புங்க. முதல்ல அவன் பண்ணிட்டு இருக்கிறான். அதனால நீங்க அவனை நம்பி ஒரு கோபமும் கொள்ளாதீங்க, கோபத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ஏன் தெரியுமா? நியாயமே இல்லை. அவன் பண்றான், நீங்க ஏன் கோபப்படுறீங்க? இதை புரிஞ்சாலே போதுங்க. திருவள்ளுவர் இன்னொன்று கூட வச்சாருங்க, யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். ரெண்டு ஒட்டாது. இந்த ஒரு பாட்டுக்கு மட்டும்தான் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். எதில் எதில் இருந்து உங்களுக்கு பற்று இல்லையோ, ஆசை இல்லையோ, அதிலிருந்து உங்களுக்கு துன்பமும் இல்லை. எப்படி? இதை விட உங்களுக்கு எளிமையான ஒரு வாழ்வியல் சூத்திரம் வேற என்னங்க வேணும்? இந்த ஐயா, அந்த ஐயாவை காணுமே, போயிட்டு இருக்கிறாரு. இல்லை, இன்னும் ஒருத்தர் அங்கே உட்காந்துட்டு இருந்தார், ஒரு லைட்டு ப்ளூ. அவரு தானே? அவர் இல்லை, அவரு தானே? யாரோ அவர் கேட்டார், நான் இவ்வளோ வயசாகி போச்சுங்க, 86 வயசாகிடுச்சு. அவர் தானே? 86 வயசாகிடுச்சுங்க, இன்னும் கொஞ்ச நாளைக்கு வாழணும், நான் நல்லா வாழ்றேன், நல்லா வாழ்றதுக்கு வழி கொடுங்கன்னு கேட்டார் அவரு. அதுக்கு தான் 2 வழி. புரியுதுங்களா? எது மேல உனக்கு பற்று இல்லையோ அதன் மேல துன்பம் இல்லை. துன்பம் தான் உன்னை சீக்கிரம் சாவடிக்குது. ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. நான் எது நடந்தாலும் கவலைப்படுறது இல்லையே. நான் பாட்டில் ஜாலியாக எடுத்துக்குவேன். எங்கள் செக்ரட்டரி அவங்க ஒரு பேராசிரியர் யூனிவர்சிட்டியில் இருந்தால் கூட, டாக்டர் நீங்கள் பண்ணுறது நல்லா இல்லை, நீங்கள் சத்தம் அந்த பக்கம் போய் உட்காருங்க, அவங்க மாமி அந்த பக்கம் போய் உட்காருங்கன்னு கோவம் வந்துடும் அப்படின்னுவாங்க. நான் எனக்கு காரணம் என்ன? ஏற்கனவே நம்ம ஐயா சொல்லியிருக்கிறாரு, அதை நம்ம கடைப்பிடிக்கிறோம். அப்புறம் என்னங்க உங்கள் வேலையை பார்த்து போக வேண்டியது தானே? அவன் பார்த்துக்கிறான். எது வந்தாலும் பரீட்சையில் தோக்கணுமா தோக்கடிப்பான், ஜெயிக்கணுமா ஜெயிக்க வைப்பான். அது ஏன் தெரியுங்களா? ஒருத்தன் நல்லா படிச்சிருப்பான், அவன் ஃபெயில் ஆகிடுவான். எந்த மாதிரி முண்டை கலப்பை அது பாஸ் ஆகிடும். அது என்ன விஷயம் தெரியுங்களா? ஏங்க நான் தலை குனிஞ்சிட்டேன், அப்படி இதுக்கு தகுந்த மாதிரி இடம் மாற்றிட்டு இருக்கணும். அதான் கேட்டிங்களா? இதுதான் கதை. நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். காரணம் அவன் பாட்டில் அவன் வேலையை பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பான். இது காரணம் டீச்சரு. என்ன தெரியுங்களா? அந்த கேள்விக்கு பதில நல்லா படித்தாங்க, சூப்பராக எழுதுகிறான் பையன் சொல்லிட்டு அதுக்கு 6 போடணும்ல, அந்த 6 இப்படி சுற்றி கொண்டு வந்து இப்படி நிறுத்திட்டாங்க. அது 0 ஆயிடுச்சு. எப்படி? அங்கே ஏற்கனவே 0 வாங்கின நம்பர் 6 ஆயிடுச்சு. ஜெயிச்சுட்டான். இது யார் பண்ண வேலை? அந்த டீச்சர் என்ன பண்ணுவா பாவம். அவளுடைய கை மூலமா வேலை வாங்குறாங்க திட்டு பையன். 6 சைபர் ஆகுறான், சைபர் 6 ஆகுறான். அங்கதான் நிக்குது ஊழ்வினை. இந்த மாதிரி நாங்க வந்துட்டு இது நடந்ததை நான் உங்ககிட்ட சொல்றேன். எங்க ஸ்கூல்ல வந்துட்டு என்னை விட ஃபர்ஸ்ட் ரேங்க் எவனும் வாங்கக்கூடாதுங்க. போய் கேட்டு பாருங்க. திருவான்மையூர்ல யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, பள்ளிக்கூட்டு வாத்தியாருங்க யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, அவன் வந்துட்டு துஷ்மனுங்க, அவன் சண்டாளன். எனக்கு பேர் என்ன துஷ்மன் அப்படின்னு பேசுவாங்க, சண்டாளன்னு சொல்லுவாங்க. அப்படி
சண்டாளன்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுங்களா? எனக்கு ஈடாக எவனோ ஃபஸ்ட் ரேங்க் வாங்கக்கூடாது. ஆமாங்க, ஃபஸ்ட் ரேங்கே வாங்கக்கூடாது. அப்படி வாங்கிட்டான்னு வச்சுங்க, இங்கே அடிக்கிற அடி கடற்கரையில் வரைக்கும் சவுக்கு தோப்புக்குள்ள அடிச்சுன்னு போவேன். அங்கே போய் இந்த காதில் இவ்வளோ மண், இந்த காதில் இவ்வளோ மண், இந்த மூக்கில் இவ்வளோ மண் கொட்டுவேன். கண்ணில் மட்டும் கொட்ட மாட்டேன். காது மூக்கு வாயை தொட ஒரே குத்து வாயை தொடப்பெல்லாம் கொட்டிடுவேன். இவ்வளவும் பண்ணுவேன். எதுக்கு? அவன் கஷ்டப்பட்டு படித்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினதுக்கு நான் இவ்வளவும் பண்ணுவேன். எப்படி இருக்கும்? நான் தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், யாரும் எடுக்கக்கூடாது. நீங்கள் ரன்னிங் ரேஸ் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் நான் தான் தொடர்ந்து கப்பு வாங்கணும், வேறு யாரும் வாங்கக்கூடாது. வாங்கினாங்கன்னா கொன்னே போட்டுரும், பிடிச்சி தொண்டையில் கிழிச்சிடும். அப்படி அடிப்பேன். ஈவு இறக்கம் இல்லாத அடிப்பேன். எல்லாத்தையும் சேர்ந்து வீட்டில் இருக்குது எனக்கு கூலி. அவங்க வந்து முன்னக்கூட்டியே போய் எங்கள் அப்பா கிட்ட சொல்லலாம். எங்கள் அப்பா எனக்காக முந்திரி மரத்து மேலே ஏறி உட்காந்துருக்கு, வாடா வாடான்னு உட்காந்துருக்கா. கட்டை கொடுத்துப்பாங்க எங்கள் அப்பா, செருப்பு, கட்டை செருப்பு, அந்த கட்டையாலேயே அடிப்பாங்க என்ன. அப்படி நடந்த சமாச்சாரம். இது எதனால் இப்படி ஆச்சுன்னு சொன்னால், இந்த டீச்சர் வேளாங்கண்ணி டீச்சர் பண்ணது. சைபரை 6 ஆக்கிட்டாங்க, 6 சைபர் ஆக்கிட்டாங்க. அவன் ஜெயிக்க வேண்டியதை இவன் ஜெயிச்சிட்டான், இவன் ஜெயிக்க. அப்படி வந்து பிரச்சனைங்க நிறைய இருக்குதான். நான் அனுபவபூர்வமாக எதையெல்லாம் பட்டிருக்கணும் அதை தான் நான் உங்கள் முன்னாடி எடுத்து வைப்பேன். இல்லாட்டா கேள்விப்பட்டதெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன். பக்கவாத்தியம் வாசிக்குதியா? அந்த மாதிரி கல்வியிலையும் நான் அப்படி தான் சரியாக இருக்கணும். நீங்கள் உங்கள் சப்ஜெக்டை சரியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டப் பண்ணாமல் வேறு யாருங்க பண்ணுவா? உங்களுக்கு 40 நிமிஷம் கொடுத்தான்னா உங்கள் கவனத்தை எதில் செலுத்தணும்? 40 நிமிஷத்தில் செலுத்துங்க. இதில் செலுத்துங்க, உங்களோட சப்ஜெக்டில் செலுத்துங்க. உங்களுக்கு அதில் மார்க்கு ஃபுல்லாக வரும். இதை நான் சின்ன வயசுலேருந்து இது எனக்கு விசாலாட்சி டீச்சர் எனக்கு சொல்லி கொடுத்தது. எங்கள் பாட்டு வாத்தியார் அவங்க என்னை தூக்கி மடியில் உட்கார வச்சுருவாங்க. எனக்கு பாட்டு சொல்லி தருவாங்க. அதிலிருந்து நான் சங்கீதம் படித்தவன் தான். முதல் பள்ளிக்கூடத்துக்குள்ளே நுழையும் போதே நான் கேட்ட முதல் பாட்டு முருகருடைய பாட்டு. திருமுருகா என்று ஒரு தரம் சொன்னால் உருகுது நெஞ்சம் பெருகுது கண்ணே. திருமுருகா. எங்கள் வீட்டில் இது அது என்ன விளக்கேற்றுவோமே, நம்ம எல்லாம் விளக்கேற்றுவோம்மா. இல்லைம்மா, கார்த்திகை தீபம் நாங்கள் கொலுவெல்லாம் வைப்போம் வீட்டில். கொலு வச்சா எந்த வீட்டுக்காச்சும் கொலு வச்சாங்கன்னா அங்கே போனான்னு இந்த பாட்டை தான் பாடுவேன். பாடிட்டு நல்ல ராகமாக பாடுவேன். ஏன் தெரியுமா? இன்னும் கொஞ்சம் சுற்றுலா அதிகமாக எப்படி நவராத்திரி அன்னைக்கு இந்த பாட்டை நாங்கள் பாடுவோம். எங்கள் விசாலாட்சி டீச்சர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா. அவங்க சொல்லிக் கொடுத்ததெல்லாம் இன்னும் என் மனசுக்குள்ளே இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? நான் உண்மையிலேயே பள்ளிக்கூடத்தில் படித்தேன்னு அர்த்தம். அப்படி தானேங்க. நாங்கள் 5 மைல் வரணுங்க, நீலங்கரையிலேருந்து வெட்டுவாங்க. நீங்கள் 5 மைல் நடந்து வரணுங்க. எங்கள் ஸ்கூல்லலாம் சோறு போடுவாங்க. அப்படிலாம் இருந்து வளர்ந்தவங்க தாங்க இன்றைக்கி இந்த மேடையில் உட்காந்து பேசுகிறேன். புரியுதுங்களா? நான் இவர் அமெரிக்கா அதிபர் கூட தான் உட்காந்து பேசியிருக்கிறேன். ஆனால் அமெரிக்காவில் இல்லை, வேறு நாட்டில். நான் இன்னும் அமெரிக்கா போகல. புரியுதுங்களா? எனக்கு இப்போ கூட நான் என்ன தோணுது, நம்ம இதை பார்த்துட்டோம், நம்மளை வேண்டியவங்களெல்லாம் நம்ம கூட்டின்னு வந்து காட்டணும் அப்படின்னு தான் என் மனசு. இப்பவும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 15 பேரை கூட்டிகிட்டு ஃப்ரான்ஸ்லேருந்து ஜெர்மனிலேருந்து எல்லாம் என் பணத்தை செலவு பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன். 15 நாளைக்கு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி 15 பேரை கூப்பிட்டுக்கிட்டு காசிக்கு போகிறேன். இவன் என் கூட காசிக்கு வந்துருக்குறேன். நிறைய பேருக்கு அவங்களாம் ஏழைங்க இல்லை, பணக்காரங்க தான். பணம் இருந்தால் பத்தாது, பர்ஸு திறக்கிறதுக்கு மனம் இருக்காது. அது இல்லை. அதான் அதனால் நான் என்ன பண்ணுவேன், அவங்களுக்கெல்லாம் மனசு வராது. வீட்டில் பெரியவங்க தடுத்துருவாங்க. இப்படி எதுனா ஒரு காரணம் இருக்கும், யாருன்னா செத்து போனவங்க இருப்பாங்க, அதுக்கு கோயிலுக்கு போகக்கூடாதுன்றவாங்க. இதெல்லாம் பார்க்கக்கூடாது, நம்ம கூட்டம் போகலான்னு சொல்லிட்டு நான் டிக்கெட் பண்ணிவிடுவேன். முதல்ல ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி கிடைக்குதான்னு பார்ப்பேன், இல்லைன்னா ஃப்ளைட்டில் பண்ணிவிடுவேன். இன்னைக்கு வரைக்கும் அதான் நடக்குது. இப்போ அடுத்த மாதம் போகிறோம். அடுத்த மாதம் இல்லை, இன்னைக்கு பிறந்துருச்சுல்ல, இந்த மாதம் போகிறோம். 15 பேரை கூட்டிகிட்டு போகிறேன். இதெல்லாம் எங்களுக்கு வந்துட்டு அனுபவம் ஐயா. ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் தெரியுங்களா?
நீங்க அந்த மாதிரி எதையாவது நல்லது செய்யுங்கன்றேன், அவ்வளவுதான். சன்மார்க்கம் சன்மார்க்கம் வந்தாச்சு. கொஞ்சோண்டு சோறாக்குங்க, அதுல கொஞ்சோண்டு யாருக்காவது கொடுங்க. அது உங்களை பெரிய நஷ்டப்படுத்தாது. இப்படி கொண்டு வாங்க. இதைதான் ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டு. சோறு கொடுக்கறதால ஜீவகாருண்யம். ஒரு ஜீவன் என்ன கஷ்டமெல்லாம் படுதோ அதுல இருந்து அதை நிவர்த்தி பண்றதுக்கு நீங்க என்ன பாடுபடுறீங்களோ அதுக்கு பேர் ஜீவகாருண்யம். அது மோட்ச வீட்டின் திறவுகோல். உங்களுக்கு அந்த இரக்கத்தை கொடுத்துட்டாலுமே இறைவன் தன் இடத்துல இடம் கொடுத்துருவான். இந்த மாதிரி நமக்கு எல்லாத்தையும் சும்மா விட்டு போனால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா எழுதி வச்சுட்டு போனதுனால தான் நான் எதுக்கும் அஞ்ச மாட்டேன். பக்கத்து வீட்டு கோழி, எங்கள் வீட்டு கோழி யாருக்க மாட்டேன், பக்கத்து வீட்டு கோழி அறுத்துருவேன், அறுத்து தின்றுவோம். புரியுதுங்களா? எங்கேயாவது ஆடு கட்சிதான் பிடிச்சின்னு போய் அந்த பக்கம் ஆற்றுக்கு அந்த பக்கம் கொண்டு போய் வச்சா அறுத்து ரத்தம் இல்லை தண்ணியில் கலக்கி விட்டுட்டு மிச்சத்தை எடுத்துன்னு வந்துடுவேன். எல்லாம் பங்கு போட்டு சாப்பிட்ருவோம். எங்கள் டீச்சர் வீட்டுக்கெல்லாம் கொடுப்பேன். ஏன் சொல்லுங்க, விசாலாட்சிக்கு இல்லை, இன்னொரு டீச்சர் இருக்கிறாங்க, எங்களை கண்டதுக்கும் அடிப்பாங்க, அவங்களுக்கும் கொடுப்பேன். ஏன் தெரியுமா? யாருன்னா கேட்டாங்க, நான் மட்டும் ஒன்று எங்களை டீச்சர் கூட தான் சொன்னாங்க, போட்டு கொடுத்துருவேன். அதனால என்ன ஆகும்னா என்னை அடிக்க போகிற அடி கொஞ்சம் குறையும். எல்லாத்துலேயும் சுயநலம் தான், அதில் பொது நலமே கிடையாது. ஆமாம், அப்பவே கரெக்டு. இந்த மாதிரிலாம் இருந்து வளர்ந்து வந்ததுக்கு காரணமே, இந்த எண்ணத்துக்கு காரணமே ஐயா தாங்க. ஐயா எனக்கு தெளிவாக கொடுத்துட்டாருங்க. இதைத்தான் செய்யணும், இதை செய்ய என்ன ஆனாலும் சரி, செய்யக்கூடாதுன்னு நான் செய்ய மாட்டேன். இதில் நான் எழுதிக்கிட்டு வந்த பாருங்க, அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுகளுக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும். ஏன்? நீ அன்பு செஞ்சினா போதும், அன்பு இறைவன். அப்போ அவன் உன்னுடையதான் அவன் பார்த்துக்குவான். எப்பாரும் இந்த பொருளை கேளுங்கயா, எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றேன் அப்படின்னு வைக்கிறார். என்னை பார்த்துட்டு நம்ம சன்மார்க்க அன்பர்கள், இந்த ஆள் சரியான துன்மார்க்கியா என்ன என்கிட்டயே சொல்லுவாங்க, நீ துன்மார்க்கி சாமி அப்படிமா. சரிப்பா, நானும் சேர்த்தாப்பா அப்படின்றவன். ஏன் தெரியுங்களா? ஐயா கோயிலுக்கெல்லாம் போவாதுன்றாரு, பிரசங்கம் பண்ணுறதுக்கு பிள்ளையார் கோயிலுக்கு போவேன், முருகன் கோயிலுக்கு போவேன், அப்படியே போய் இந்த எங்கே பார்த்தாலும் உபன்யாசம் இவன் பேர் தான் போட்டு ஒன்று கோயிலுக்கெல்லாம் போவேன்னு சொன்னீங்க. நான் எங்கேயா போகிறேன்? நம்மால் தான் ராத்திரி சொல்லிட்டு போனார். என்ன சொன்னார்? எப்பாரும் அவன் முஸ்லீமாக இருப்பான், கிறிஸ்தவனாக இருப்பான், எவனாவனாலும் இருப்பான், இந்துவாக இருப்பான், சைவனாக இருப்பான், வைணவனாக இருப்பான், எவனாவனாலும் இருப்பான். அதை நீ பார்க்காத. எப்பாரும் எப்பதமும் அவனுடைய கொள்கை காசுக்கு ஆளை வெட்டுற கொள்கையாக இருக்கும், கசாப் கடை வைக்கிற கொள்கையாக இருக்கும், திருடுறது அவனுடைய கொள்கையாக இருக்கும். இப்படி அவனுடைய கொள்கை எது வேணாலும் இருக்கும். எப்பதமும் எதா வேணாலும் இருக்கும். எங்கனும் அது பிள்ளையார் கோயிலாக இருக்கும், இன்னும் எதா வேணாலும் இருக்கும். எங்கனும் நான் சென்று எந்த நீனது அருட்புகளை இயம்பி விடல் வேண்டும். இதில் எங்க வேணாலும் போ, ஆனால் நீ செய்ய வேண்டிய வேலை என்ன? இந்த செய்திகளை கொண்டு போய் அவங்க போய் ஒரு சொன்னாரு, நான் செய்கிறேன். மற்றவன் கூப்பிடல, அவன் கூப்பிடுறான், அவ்வளோதான். அங்கே போனால் கூட்டம் நிறைய வரும், வசூல். டாக்டர் வர்றாராம் அப்படின்னா வசூல். நான் எடுத்ததுமே நம்ம 10,000 ரூபான்னு எழுதிடுவேன். மற்ற பணக்காரெல்லாம் பார்த்துட்டு வெக்கப்பட்டு, இந்த ஆளு சரியானவையா 10,000 ரூபாய் அது குறைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி அவனுங்களாம் எக்கச்சக்கமாக இது பண்ணுவாங்க. நான் கூப்பிடுவேன், இன்னைக்கு வசூல் எப்படி சாமி? சூப்பர் வசூல் சார், நல்லா நடத்தியா, சோறு நிறையா போடியா அப்படின்பேன். அதான் இன்னைக்கு நடக்குது. தாராளமாக இருந்த எந்த தப்பும் இல்லையா. நல்லா நம்ம மனசை நீங்கள் தாராளப்படுத்திருங்க. கஷ்டம் அவ்வளோ சாமானியமான விஷயம். நான் சொல்றது ஈஸி, சொல்லுவது யாருக்கும் எளிய, அறியவான்னு சொல்லிய ஒன்றும் சரி. புரியுதுங்களா? கஷ்டப்படுங்க, பரவாயில்ல. அதில் வர துன்பத்தை கொஞ்சம் அனுபவிச்சுங்க. அப்புறமா என்ன தெரியுங்களா, நீங்கள் தடவாமலே தேனு நாக்கில் இருக்கும். இது தேனு, நல்ல கொம்பு தேன். இந்த மாதிரி செய்கிறோமே, அந்த மாதிரி தேன். அதனால நல்லது செய்யுங்க. முடியாதுன்னா கூட செய்யுங்க, அது மறுபடியும் சரியாக போயிடும்.
இது நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? அதனால தான் இந்த பாட்டை முதல்ல எடுத்தேன். ஐயா எடுத்ததுமே அந்த பாட்டை தான் வச்சார். அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், 6 பேருக்கெல்லாம் அன்பு செய்ய வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்று எந்த நினது அருட்புகளை இயம்பிவிடல் வேண்டும். அதுக்கு அடுத்து வச்சார். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருஜோதி தானா வந்துடும் வழி சொல்றாரு. பார்த்தீங்களா? நமக்கு இதை விட வேற என்னங்க உபதேசம் வேணும்? இல்லை, நம்ம இதை கொஞ்சமாவது கடைப்பிடிச்சா என்ன தப்பு? அதை பாடுறாரு. அதுக்கு அடுத்தது கொஞ்சம் 4, 10, 15 பாட்டுக்கு அர்த்தத்தை தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன். இவர் உடனே பெரிய வேஷம் ஒன்று போடுவார். தலைக்கு ஒரு வெள்ளை, உடம்புக்கு ஒரு வெள்ளை, எல்லாம் போட்டுன்னு வந்து அவங்க அடிக்கிற கூத்துக்கு அளவே இருக்காது. தப்பு தப்பா அர்த்தத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இவங்க அதை நம்பிக்கிட்டு, பாவம் அப்பாவி மக்கள் அதை நம்பிக்கிட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? கண்டிப்பாக இதை செய்யணும்னு வேற சொல்லிட்டு போயிடுவாங்க. இவன் மாமியார் ஒழிச்சு வச்சிருந்த துண்டை திருடின்னு வந்தாவது செய்வான் மருமவாரி. எப்படி இந்த மாதிரிலாம் நடக்குது உலகத்தில். அது யார் செய்கிற வேலை? அவங்களுக்கு ஐயா என்ன பாடுறாரு? அவங்கள கூட திருத்துறாருங்க. யார? இந்த தான் தான் அப்படின்னு சொல்லி நெஞ்சை நிமித்தின்னு போகக்கூடிய சன்மார்க்கிகளையும் ஐயா திருத்துறதுக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்காரு. அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே என்னை இந்த யுகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன், அருளை பெற்றேனேங்கிறார். அப்படி நீங்க வந்து சேரணும்னா அதுக்கு பின்னால என்ன ஒண்ணு சொல்றாரு? திமிர் பிடிச்சி அலையாத, கலக்கமர பொது நடம் நான் கண்டு கொண்ட தருணம் கடைச்சிறியேன் உளம் பூத்து காய்த்ததொரு காய்தான் விளக்கமுறை பழுத்திடுமோ வெம்பி உதிர்ந்திடுமோ வெம்பாது பழுக்கினும் என் கரத்தில் அகப்படுமோ கொலக்கருது மலை மாய குரங்கு கவர்ந்திடுமோ குரங்கு கவராது என் குறிப்பில் அகப்படினும் அதை துளக்கமுற உண்ணுவனோ தொண்டை விக்கி கொடுமோ. ஜோதி திரு உளம் இதுவோ அவன் என்ன நினைச்சானே தெரியாதியா? நீ ஒரு பாட்டை வச்சு நீ வழக்கத்தை தெரிஞ்சு வச்சுக்கின்னு இவங்களெல்லாம் ஏமாற்றி இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறிய, கிடைச்ச நெத்தியில் வைக்கிறதுக்கு 1 ரூபா போட்டு கூட கிடைக்காதரா அப்படின்றதுக்காக வேண்டி இவர் இந்த இடத்துல இந்த அருமையான பாட்டுங்க. கலக்கமர பொது, நான் சும்மா விளையாட்டு இல்லை, கலக்கமர பொது நடம் நான் கண்டு எனக்கு குழப்பமே இல்லாமல் தெளிவாக இதுதான் சரி முடிவான முடிவுன்ற இடத்துக்கு போயிட்டு நான் தெளிவான பிறகு கலக்கமர பொது நடம் நான் கண்டு கொண்ட தருணம். அப்படிப்பட்டவன் நான் தகுதியானவன் தெரிஞ்சு கடைச்சிறியேன் உளம் பூத்து காய்த்தது காய்த்தான். என்னுடைய அந்த மங்கி போன உள்ளம் பூத்து ஒரு பிஞ்சு விட்டுச்சு, காய்த்தது ஒரு காய் தான். அது காய்ச்சா போதுமா? விளக்கமுறை பழுத்திடுமோ வெம்பி உதிர்ந்துடுமோ? அது நல்லா பழுக்குமோ இல்லை இந்த உசேன் மாதிரி தான் தோன்றித்தனமா பேசி உழுந்துடுமோ? எப்படிங்க? விளக்கமுறை பழுத்திடுமோ வெம்பி உதிர்ந்திடுமோ? வெம்பாது பழுக்கணும். பாவம்னு பார்த்து பழுக்க வச்சா கூட வெம்பாது பழிக்கணும் என் கரத்தில் அகப்படுவது எனக்கு கிடைக்குமோ வேற எவனா தெளிவா வேணும். எப்படி? கொலக்கருது மலமாய குரங்கு கவர்ந்திடுமோ குரங்கு கவராது என் குறிப்பில் அகப்படினும் அதை துளக்கமுற உண்ணுவனோ தொண்டை விக்கி கொள்ளும். ஜோதி திருவுளம் இதுவோ ஏதும் அவன் என்ன நினைச்சிருக்கானோ தெரியாதடா பாவி, ஆடாதடா. அதை தான் வச்சுதான் ஆடாதடா ஆடாதடா மனிதா ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவேன் மனிதான்னு பாடுறாங்க. அந்த பாட்டை நல்லா ஞாபகம் வச்சு டீயும் காப்பியும் குடிச்சு குடிச்சு பாடுவான். அதைத்தான் இவர் சொல்றாரு.
அது எவனும் பாட மாட்டான். எடுங்க, இது நம்மளுடைய இயல்பு, மனிதனுடைய இயல்பு. இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டும். அது ஐயா இந்த பாட்டின் மூலமா கலக்க மர பொதுநடம் நான் கண்டு கொண்ட தருணம் கடைச்சிறியேன் உளம்பூத்து காய்த்ததோடு காய்தான் விளக்கமுறை பழுத்திடுமோ வெம்பி உதிர்ந்திடுமோ வெம்பாது பழுக்கினுமென் கரத்தில் அகப்படுமோ கொலக்கருது மலமாய குரங்கு கவர்ந்திடுமோ குரங்கு கவராது என் குறிப்பில் அகப்படினும் அது துளக்கமுறை ஒன்று ஒன்று தொண்டை விக்கி கொள்ளும் ஜோதி திருவுளம் எதுவோ ஏதும் அறிகிறது. அப்போ நம்ம எவ்வளோ எச்சரிக்கையா இருக்கணும் இல்லைங்களா? பணிவு. ஒருத்தன் பணிஞ்சிட்டான்னு வச்சுங்க, அவனுக்கு இணையே கிடையாது. திருவள்ளுவர் பணிவுடையவன் இன்சொலன் ஆதல் மற்றவனுக்கு ஈடே கிடையாது. அப்பேற்பட்ட எல்லாமே திருக்குறள் போதுங்க. திருக்குறளை படிச்சுட்டு திருவருட்பாக்குள்ள வந்து விளக்கத்தை பார்த்துட்டீங்கன்னா எல்லாம் கிடைச்சிருங்க. அதுக்கு பிறகு நீங்க திருமந்திரத்துக்கிட்ட போங்களேன், உங்களை நீங்க அப்படியே பரவசம் அடைவீங்க. அப்பேற்பட்டது திருமந்திரம். என்னுடைய வாழ்வியல் எல்லாமே திருமந்திரம் தான். எதை எடுத்தாலும் திருமந்திரத்தை முன்வைத்து தான் எங்களுடைய வாழ்க்கையில் எது நடத்தினாலும் நாங்கள் நடத்துகிறோம். அதை வழிப்படுத்தி ரொம்ப எளிமைப்படுத்துறதுக்காக வேண்டி திருவருட்பாவை நாங்கள் ஊறுகாய் மாதிரி பயன்படுத்திக்கிறோம். ஏன்னா எல்லாத்தையும் தெளிவாக கொடுத்துருக்குறோம். நமக்கு அப்படிப்பட்ட அருளாளர்கள் கிடைச்சிருக்கிறாங்க. அதான் காரணம். நமக்கு இந்த மத்தியானம் இடைவெளி விட போறீங்களா? அது எத்தனை மணிக்கு? 1:30. அப்போ இன்னும் நமக்கு நேரம் இருக்குது. பரவாயில்ல. ஏன்னா நேரம், அதாவதுங்க, நேரம் போனா வராது, புரியுதுங்களா? வார்த்தை போனால் வராது, உயிர் போனால் வராது, மானம் போனால் வராது. நேரம் இப்ப என் கடிகாரத்துல வந்துட்டு 1 அடிக்க 3 நிமிஷம். இந்த 3 நிமிஷம் வரும். ஆனா இதே 1 அடிக்க 3 நிமிஷம் வராது, வேற போயிடும். அங்க நேரம் போனால் வராது. இந்த பின்னால ஒரு புள்ள உட்கார்ந்து இருக்கிற அந்த புள்ள கிட்ட பார்த்து, கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துன்னு அப்படின்னு மூஞ்ச 3 வச்சு சொல்லுங்களேன். அது என்ன பண்ணும் தெரியுங்களா? அந்த அந்த இதை இந்தாங்கன்னு வைக்கும். புரியுது? அந்த டொப்புன்னு வச்சுத அதுதான் தண்ணி கொண்டு வா, அதுக்கு இது பண்ணிருச்சா? நீங்க அதே பிள்ளைய பார்த்துட்டு கண்ணே அப்படி சொல்லி கொஞ்சம் முதல்ல சொன்னது மாடு மாதிரி போகுது பாரு பா அப்படின்னா அதுக்கு டொம். இப்ப பார்த்துட்டு கண்ணே பசு மாதிரி போறா பாரு, கொஞ்சம் தண்ணி எடுத்துன்னு வாடா கண்ணு அப்படின்னா எடுத்துன்னு இந்தாங்க இந்தாங்க மாமா அப்படின்பா. அது என்ன அது பசு. புரியுதுங்களா? அதுக்குதான் இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்க்க சொல்றத பக்குவமா சொல்றா. வேலை வாங்கலாம். தப்பு தப்பா சொன்னீங்கன்னா அடுத்தவங்க வேலை செய்யறது ஆள் நிக்காதரா, ஓடி போடுண்டா, ஜாகிரதை. எப்படிங்க எப்படி சொல்லி வச்சாங்க பார்த்தீங்களா? அதைத்தான் இதுல வர உயிர்கொலையும் புலை புசிப்பும் உடையவர்கள் எல்லாம் உறவினத்தார் அல்ல, அவர் பிற இனத்தார். அவருக்கு பயிர் புறும்போர் பசி தவிர்த்தல் மாற்றிடுமே புரிய ஐயா உபதேசம் பண்றார். பரிந்து மற்ற பண்புரையில் நண்புதுவே இங்கே நயற்புறு சன்மார்க்கும் அவர் அடையும் அளவும் இதுதான். அதாவது உயிர்கொலையும் புலை பொசிப்பும் உடையவர்களெல்லாம் அவங்கெல்லாம் நம்மாலும் இல்லை, உறவினத்தார் அல்ல, அவர் புற இனத்தார். மனுஷ இனத்தை விட்டு அப்பார் இனம். எப்படிங்க அது? எப்படி அப்படின்னா, ஒரு கசாப் கடைக்காரரு ஏற்கனவே ஒரு ஆட்டை அறுத்து தோலெல்லாம் உரிச்சு மேலே தொங்க விட்டுருப்பார்.
கீழே இன்னொரு ஆடு இருக்கும், அவர் அடுத்தவர். இவரை பார்த்துட்டு அவர் ஜாலியாக அந்த இது இருக்குல்ல, நம்ம ஆலமரத்து இலை அதை வைப்பாங்க, அவர் தின்னுட்டு இருப்பார். அடுத்தது அங்கே நம்ம தொங்க போகிறோன்றது அவருக்கு தெரியாது. ஏன் தெரியுமா? அவர் புற இனம், இந்த சிந்தனை இல்லாத இனம். அப்புறமா தான் அதுக்கு தெரியும் ஒய் ஒய்ன்னு கத்தும்போது. அந்த மாதிரி உயிர்கொலையும் புலைப்பொசிப்பும் உடையவர்கள் எல்லாம் உறவினத்தார் அல்ல, அவர் புற இனத்தார். நம்ம இனத்தை விட்டு புறம் அடுத்த இனம் அது. அவங்களுக்கெல்லாம் பயிர் புறும்போர் பசி தவிர்த்தல் மாற்றி அவங்கள விட்டுறாத, பாவம். பசின்னு வந்து கேட்டால் கொடு. அதான் ஒரு இடத்துல சொல்றாரு, என்னை வந்துட்டு பசின்னு என்னை கேட்க விட்டுறாதடா. ஐயா சொல்றாரு, என்னை பசின்னு கேட்க விட்டுறாது. யாராவது என்கிட்ட வந்து பசின்னு நின்றா இல்லைன்னு சொல்ல விடாது. எப்படி என்று கேட்ட, ஆமா எனக்கு கொடு என்று கேட்பவனுக்கு இல்லைன்னு சொல்ல வைக்காது. அப்படியே ஐயா நமக்கு வந்து உபதேசம் எப்பேற்பட்ட இது மனசுக்கு மருந்துங்க. உங்ககிட்ட ஒன்று ஒரே 5 காசை கொடுங்க, பார்த்துட்டு சரி அப்படின்னு போயிடும். அப்படிப்பட்டது மனசு, அது ஒரு வியாதி. அதை சரிப்படுத்துறது மனசு தான். அதை வழிப்படுத்துறதுக்காக வேண்டிய ஐயா நமக்கு இந்த இதை எடுத்து தர்றார். அப்போ நீங்கள் அதன்படி கடைப்பிடிக்கணும். அதுக்கு தான் முதல்ல நமக்கு வந்துட்டு அன்பு வரணும், பொறுப்பு வரணும், கடமை வரணுன்றதுக்காக தான் ஜீவகாரணிகள் சோறு போடுங்கப்பா. நம்ம இதில் எது நடந்தாலும் சாப்பாடு உண்டு இல்லை. ஒரே ஒரு செங்கல்ல வச்சு அதில் 3 மஞ்சள் கூடை போட்டு ஒரு பொங்கல் வச்சுட்டா கூட அங்கே ஒரு பொங்கல் வச்சு வந்துருச்சு இல்லை. ஒரு பொங்கல் வைக்கிறோம்ல, வர்றோமில்ல, கொடுக்குறோமில்ல, அதுதாங்க. இப்போ அவங்க ஏற்றுனதெல்லாம் இல்லை, இங்கே கொடுத்தாங்களே ஒரு கரண்டி பொங்கல், அது அவங்கள அப்படிப்பட்ட இடத்துல உட்கார வைக்கும். அது இப்படி நிகழ்வுகள் நாங்களாம் நிறைய அனுபவிச்சிருக்கிறோம். நிறைய மேற்கோள் காட்டலாம், ஆனால் நேரத்தை அதுக்குன்னு பயன்படுத்தக்கூடாது. இப்படியெல்லாம் உலகத்தில் இருக்கிறாங்க. ஐயா இதையெல்லாம் நமக்கு முதல்ல சுட்டி காட்டியிருக்கிறாரு. இவ்வளவும் சொல்லி நல்ல விளங்கினவன் கூட சன்மார்க்கன்ற போர்வையில் துட்டு சம்பாதிக்கிறான். பார்த்தீங்களா? கோடி கோடியாக சம்பாதிக்கிறான், சேர்த்து வைக்கிறான், எல்லாம் பண்ணுறான். அவன் செத்த பிறகு கொண்டு போய் அடக்கம் பண்ண இடம் இல்லை. அறிவு இருக்குதா உனக்கு? நீ ஒரு இடத்த வாங்கி போட்டு என்ன இங்கே புதைச்சிருங்கடான்னு சொல்ல வேண்டாமா? எங்கள் முன்னாடி நாங்கள் நிறைய பேரை வேறு வேறு இடத்துல பிச்சை எடுக்காத குறையா காலில் விழுந்தெல்லாம் போய் ஒருத்தர் அடக்கம் பண்ணியிருக்கிறேங்க. கோடீஸ்வர சன்மார்க்கிகளை என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? இந்த அனுபவத்தை தான் நான் ஐயா என்ன பண்ணிடுறாருன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. அவர் சொல்கிறார், ஒரு இடத்துல காஞ்சிபுரத்துக்கு போகிறார். ஏகாம்பரநாதர் சன்னிதானத்தில் உட்கார்றார், படிக்கட்டில் ஒரு பாட்டை பாடுறார். இடம் பார்த்து பாடுறார் பாருங்க. நான் படும் பாடு சிவனே உலகோர் நவிலும் பஞ்சுதான் படுமோ, நான் படும் பாடு சிவனே உலகோர் நவிலும் பஞ்சுதான் படுமோ, மற்றென்னத்தான் படுமோ, அதை சொல்லத்தான் படுமோ, காண்படு கண்ணீர் மாண்படுமாறு கலங்குகின்றேன். ஏன் படுகின்றேன்? அப்படியா? ஏன் படுகின்றனே என இறங்கா வீடில் என் செய்கிறேன். என்ன சொல்றார் பார்த்தீங்களா? நான் படும் பாடு சிவனே உலகோர் நவிலும் தான் தான் சொல்லி தன்னுடைய அந்த தன்மையை வந்துட்டு குறைச்சிக்கிறானே. நல்லா வந்தவனாச்சே, கடைசியில் நாசமாக போறானே அப்படின்னு பாடுறார். எவ்வளோ பெரிய அக்கறை பார்த்தீங்களா? செத்துட்டு போறான், அவன் கதாரணையோட முடிஞ்சு அடுத்தவனை பாருன்னு சொல்லலை. இந்த இடத்துல ஏகாம்பரநாதர் சன்னிதானத்தில் உட்காந்து பாரு. நான் பாடும் பாடு சிவனே உலகோர் நவிலும் பஞ்சுதான். எங்க போய் பஞ்சை பத்தி மேற்கோள் காட்டுறாரு. ஏன் தெரியுங்களா? காஞ்சிபுரத்தில் தான் பட்டை பஞ்சை கூட கொட்டி வச்சு
ஒரு கம்பியை டைம் அடிச்சு விடுவாங்க, அந்த பஞ்சு பறக்கும் பாருங்க, அப்படி பறக்கும். அதுக்கு பிறகு தான் அது நூலாக வரும். அதை சொல்றாரு, அந்த பஞ்சு கூட அந்த பாடுபடாது, நான் அந்த பாடுபடுறேன். நான் பாடும் பாடு சிவனே உலகோர் நவிலும் பஞ்சுதான் படுமோ, மற்ற என்னத்தான் படுமோ, அதை சொல்லத்தான் படுமோ. சரி சொல்லு. காண்படு கண்ணி இருமான் படுமாறு கலங்குகின்றேன். காட்டில் விரித்த வலையில் அகப்பட்ட மான் என்ன வேதனைப்படுமோ அந்த வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன். காண்படு கண்ணீர், கண்ணின வலை, காண்படு கண்ணீர் மான் படுமாறு கலங்குகின்றேன். அது மாட்டிடுச்சு, அவள்தான் நமக்கு அதன் அதுக்கு புரிஞ்சு. ஏன் படுகின்றனே என இறங்கா விடில் என்று. நீ ஏண்டா இந்த கஷ்டப்பட சொல்லி நீயே இறங்கி வரலன்னா நான் என்னப்பா பண்ணுவேன்னு வள்ளலார் கவலையோட பாடுறாருங்க இந்த பாட்டை. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? வள்ளலார் இவர் இவ்வளோ கவலைப்படுறாரு, நம்ம சன்மார்க்குங்க அழகாக பாடுறாங்க. கடை வெறித்தேன் கொள்வார் இல்லை கட்டி விட்டேன் என்று வள்ளலாரை கூறி சென்று விட்டார். எங்க சொன்னார்? எடுங்க, திருவருட்பாவை எடுத்து லைனை காட்டுங்க. இல்லாட்டா 1596 வரிகள் கொண்ட அகவலில் சொல்லுங்க. இல்லையா உடனடியாக எடுத்து கொடுங்க. நிருபங்கள் எழுதியிருக்கிறார், அதை கொடுங்க. மனுமுறை கண்ட வாசகத்தில் அவர் அழுதுருக்கணும்ல, அந்த அழுகையிலையாவது காட்டுங்க. எதுலையுமே இல்லையே. நீ எப்படி அவர் சொல்லாததை கொண்டு வந்து அநியாயமாக அவர் மேலே பழி சுமத்துறீங்களே பாவிங்களே. அவர் வந்துட்டு இறைவன் தான் சொல்லிட்டு அவன் இல்லைன்னா எதுவும் நடக்காதுடான்னு சொல்லி அந்த நம்பிக்கையை மக்களுக்கு அவர் அவ்வளோ அழகாக கொண்டு வந்து ஊட்டுறாரு. நீ என்னடான்னு கேட்டாக்கா, நான் கடை விரித்தேன் கொல்வாரிலே கட்டி விட்டேன். நீ யார் கடை விரிக்கிறதுக்கு? அவன் கொல்வாரிலே கட்டி விட்டேன்னு சொன்னால் உனக்கு கொழுப்பு தானே, எவ்வளோ திமிர் இருந்தானே இந்த வார்த்தை. நான் சொன்னேன், அவன் கேட்கல, எக்காடும் கட்டு ஓடிட்டான். அப்படி இல்லையே, நீ எப்பாடு பட்டாச்சும் அவனை நம்ம வழி கொண்டு வாடான்னு சொன்னாரே ஒழிய அவர் வந்துட்டு அம்போன்னு விட்டுட்டு போடான்னு சொல்லலையே. நம்ம ஆளுங்க பண்ணுற கிருத்துருவத்தை பாருங்க. கொஞ்சம் மதிப்பு கொடுத்ததுமே வரக்கூடிய நிலை இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஒரு நடிகளே பேசினார், நான் விடலை. இதில் நம்ம அது என்ன இல்லைம்மா, மவுண்ட் ரோட்டில் இல்லை, ராதாகிருஷ்ணா ரோட்டில் அவங்க காந்தி வள்ளலார் விழா நடத்துவோம் நாங்கள் அக்டோபர் மாதம். அந்த விழாவில் அவர் பேசினார். நான் அதை கேட்டுக்கிட்டே இருந்தேன். என்னால் உட்காந்துக்கிட்டே நான் சின்ன பிள்ளையில ரொம்ப யோகியன். இப்போ நான் சும்மா இருப்பேனா? இவ்வளோ பேர் மத்தியில் இந்த ஒரு பொய்யை சொன்னாங்க. கேட்குறவங்களாம் நீங்கள் என்ன நினைப்பீங்க? இல்லை, அதான உண்மை நினச்சி இன்னொரு இடத்துல போய் எழுதுவீங்க, பேசுவீங்க. அதனால் விடக்கூடாது, உங்களை இங்கேயே சரி பண்ணணும். பிடிச்சா அங்கேயே எங்கங்க சொன்னார நீங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டீங்களா? இன்றைக்கி சாயந்தரம் நீங்கள் தான் ஆசை உரை, ஒழுங்காக உண்மையை ஆசை உரையில் சொல்லிட்டு நீங்கள் இதுலேருந்து கழட்டிக்குங்க அப்படின்னு ஒரு நடிகளுக்கு நான் சொல்கிறேன். அந்த நல்ல மனுஷன் அவர் அது ஈகோ பார்க்கல. சாயந்தரம் ஒத்துக்கிட்டார், நான் பேசுனது தப்பு. தம்பி என்ன தம்பின்னு சொல்லுவார், தம்பி பேசுனது தான் உண்மை. அதனால் அவர் அப்படி இது பண்ணலை. அதை பாடினவர் வந்துட்டு இவர் அவர் பேர் என்ன இல்லை, ஒரு நடிகர் சொன்னார். இந்த வார்த்தையினுடைய பொருள்படுத்தி ஒருத்தர் பாடினவர் அவரும் இல்லை, அந்த பாட்டை பாடினவர் அவர் என்ன சொன்னார்? கடைவிரித்தேன் கொல்லுவாரில்லை கட்டிவிட்டேன் என்கிறார் போல் வள்ளலாரும் தன் கடமையை ஆற்றி சென்றார். அப்படிதான் சொன்னார் ஒழிய அவர் அம்மன் விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லலை. இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, வள்ளலாரே சொன்ன மாதிரி எல்லா பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இன்னும் நினச்சிட்டே இருக்கணும், வரமாட்டேங்குது. இது நம்ம வயசு இந்த அந்த நினைவை வெளியே தூக்கி வைக்கிது அந்த மாதிரி அவங்க. ஆனால் வள்ளலார் வருத்தப்பட்டிருக்கிறார். எங்கே? காஞ்சிபுரத்தில் வந்துட்டு இந்த விதமான வருத்தத்தை பட்டிருக்கிறார். என்ன, எப்படி இந்த பஞ்சு தான் படுமோ மற்ற எண்ணத்தான் படுமோ அப்படி வருத்தப்பட்டிருக்கிறார். ஆனால் அந்த பாட்டை அவர் பாடலை. இதெல்லாம் ஐயா கொடுத்தது தான். அடுத்தது
போனால் வராததில் நம்பர் 1 நேரம். அதாவது நம்ம கொடுத்த நேரத்தை விட கொஞ்சம் நீதிபதி ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போனார், கொடுத்த நேரத்தை விட கொஞ்சம் நேரம் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாங்க, அதனால அந்த நேரத்தின்படி அவங்களை கொஞ்சம் நீங்கள் முன்னாடியே முடிச்சுங்க, இன்னொரு 10 நிமிஷம் முன்னாடி நிறுத்தினா தப்பு இல்லை, மீச்சத்துக்கு அப்புறமா நேரம் இருக்குது அப்படின்னு அந்த ஐயா. அதான் பொறுப்பு. ஆமாம், ஒருத்தர் அதாவது ஒரு எதுவாக தான் வழி நடத்த இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாறை இல்லாதவனும் கெடும், திருவள்ளுவர் சொல்லிட்டார். அது கூட எப்படி உன்னை இடித்து சொல்றதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னா நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உன்னை கெடுக்க ஆளை வேணாண்டா, நீயே கெடுத்துக்க விட போயிட்டார் திருவள்ளுவர். அந்த மாதிரி இவரை விட்டுக்கிட்டே போனால் அரசியல்வாதி சாமியாருங்களோட ரொம்ப மோசமானவன். இந்த ஆள் இதுக்கு மேலே விடக்கூடாது, ஒழுங்காக நம்ம சொல்லிடலான்னு அந்த ஐயா வந்தார். இந்த மாதிரி ஒரு கடமை இருக்குது, அவர் பொறுப்பு செயலாளர் அவர் என்ன, அதை பொறுப்புப்படுத்துறது உண்மை. நன்றிங்க ஐயா. அதனால் இந்த மாதிரி இந்த நேரம் இருக்கிறதுனால கரெக்டாக அந்த டைம் வந்துருச்சு. நாம் எல்லோரும் உணவு உண்ணுவதற்காக அந்த நேரத்தை செலவு செய்வோம். அதுக்கு அடுத்து நம்ம மீண்டும் நம்ம நிகழ்ச்சியை தொடருவோம் என்று கூறி தற்காலிகமாக நான் நிறுத்திக் கொள்கிறேன். வணக்கம், வந்தனம். அப்புறம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாம் தனியே ஏற்று அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி.